ஒன்று சாமுவேலின் புத்தகத்திற்கு நேராய் நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். ஒன்று சாமுவேலின் புத்தகம் அதனுடைய 30வது அதிகாரம். 30வது அதிகாரம். நான் சில வசனங்களை வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். 8, 9, 10 வசனங்கள். அதைத் தொடர்ந்து 17, 18, 19 வசனங்கள். இந்த 6 வசனங்களையும் நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். அவர்கள் பேசோர் ஆற்றண்டைக்கு வந்த போது அங்கே சிலர் நின்று போனார்கள். தாவீதோ 400 பேரோடும் கூட தொடர்ந்து போனான். 200 பேர் விடாய்த்து போனபடியினால் பேசோர் ஆற்றை கடக்க மாட்டாமல் நின்று போனார்கள். 17ஆம் வசனம். அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறிய அடித்தான். ஒட்டகங்கள் மேல் ஏறி ஓடிப்போன 400 வாலிபர் தவிர அவர்களில் வேறு ஒருவரும் தப்பவில்லை. அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேத பகுதியை நீங்க படிச்சிருந்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஒரு நம்பிக்கை தான், தோத்திரம். விசுவாசிகள் பைபிள் படிக்கிறீங்கன்னு நம்பித்தான் நாங்களும் பிரசங்கம் பண்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிள் படிச்சா ஆசீர்வாதம். ஆமேன். அதற்கு சொல்லலாமா? மாற்றுக்கருத்து எதுவும் இல்லையே. தோத்திரம். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்த, அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வசனத்தை நேசிக்கிற மனிதன், வசனத்தை வாசிக்கிற மனிதன் செய்வதெல்லாம் வாய்க்கும். தோத்திரம். ஆமா, முதல்ல அதை வாசிக்கணும், அப்புறமா அதை சுவாசிக்கணும், 3வது அதை விசுவாசிக்கணும். வாசி, சுவாசி, விசுவாசி. எல்லாத்துக்கும் முன்னால அதை நேசி. தோத்திரம். நான் சொல்றத நல்லா யோசி. தோத்திரம். ஆமா, இருக்கிறீங்களா? ஆவியானவர் வார்த்தையை நேசிக்க சொல்றாரு. இங்க பாருங்க, தாவீது என்கிற ஒரு தேவ மனுஷன் சிக்லாக் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிறாரு. தோத்திரம். நாமெல்லாம் அணைக்காட்டில் இருக்கிற மாதிரி அவர் சிக்லாக்கில் இருக்கிறார். அந்த ஊர் பேர் அது. தோத்திரம். அவர் கூட ஒரு 600 பேர் அன்றைக்கு இருந்தார்கள். ஆமா, அன்றைக்கு தாவீதுக்கு
2 மனைவிகள் அன்னைக்கு தோத்திரம், இன்னைக்கு வாய்ப்பில்லை தோத்திரம். பழைய ஏற்பாட்டில் அப்படி இருந்துச்சு தோத்திரம். ஸோ 2 மனைவிகள் இருந்தாங்க, பிள்ளைகள் இருந்தாங்க. 600 பேருக்கும் மனைவிகள் இருந்தாங்க, பிள்ளைகள் இருந்தாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு பேரு சிக்லாக். ஒரு முறை தாவீது இவர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த 600 பேரை கூப்பிட்டுக்கிட்டு குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு யுத்தம் பண்ண போயிருக்கிறாரு. திரும்பி வர்றதுக்குள்ள அமலேக்கியர் என்கிற ஒரு எதிரி கூட்டம், ஒரு பிரதேசத்து கூட்டம் சிக்லாக்கின் மேல் படையெடுத்து வருகிறார்கள். தாவீது இல்லாத நேரம் பார்த்து வர்றாங்க, தலைவன் இல்லாத நேரம் பார்த்து வர்றாங்க. எளிதா சிக்லாக்கை அவர்கள் சிறைப்பிடித்து விடுகிறார்கள். அங்கிருந்த ஸ்திரீகளை, பிள்ளைகளை, மிருக ஜீவன்களை எல்லாத்தையும் சிறைப்பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. தாவீது அந்த 600 பேரும் திரும்பி வந்து பார்த்தா இங்க எதுவுமே இல்லை. மனைவியை காணோம், பிள்ளைகளை காணோம், மிருக ஜீவன்களை காணோம். எவ்வளவு ஒரு இழப்பு, பெரிய வேதனை, பெரிய துக்கம், துயரம். 4ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் எல்லோரும் சத்தமிட்டு அழுகிறார்கள். தாவீதும் தனக்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அழுகிறான். எங்கே என் மனைவி, எங்கே என் பிள்ளைகள், என் கையிலிருந்து எல்லாம் போயிடுச்சே, எல்லாத்தையும் நான் இழந்துட்டேனே. யார் அவங்களை கொண்டு போனா தெரியலையே, அவங்க எங்க இருக்கிறாங்க தெரியலையே, உயிரோட தான் இருக்கிறாங்களா இல்லை எதிரிகள் அவர்களை கொன்று விட்டார்களா தெரியலையே. இவ்வளோ பெரிய துக்கம், இவ்வளோ பெரிய இழப்பு ஏன் என் வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டது, நான் என்ன செய்யணும், எனக்கு ஒன்றும் புரியலையேன்னு தாவீது மிகுந்த வேதனையோடு பலனே இல்லாமல் போகிற அளவிற்கு அழுகிறான். எல்லாரும் அழுகிறாங்க. 600 பேருக்கும் பதில் சொல்லணும். ஏன்னா தாவீதை நம்பித்தான் அவங்க இருக்கிறாங்க, தாவீதைத்தான் அவங்க தலைவனா பார்க்கிறாங்க. ஆக அவர்களுக்கும் பதில் சொல்லணும், அவர்களுக்கும் ஆறுதல் சொல்லணும், தன்னையும் தேற்றிக் கொள்ளணும். பெரிய துக்கம் தாவீதுக்கு. பார்க்கிறாரு, அழுதுகிட்டே இருந்தோம்னா போனது தான். சோகத்தோடே இருந்தோம்னா திரும்பி எதுவும் கிடைக்க போறதில்லை. ஒரே ஒரு விஷயம்தான், ஒரே ஒரு காரியம்தான் இது எல்லாத்துக்கும் தீர்வு. அவர் கர்த்தராகிய தேவன். அவரை நோக்கி பார்த்தோம்னா, அவர் சமூகத்துக்கு போனோம்னா, அவர்கிட்ட பேசணும்னா நிச்சயம் இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார். அவர் அற்புதத்தின் தேவன், அவர் ஆசீர்வாதத்தின் தேவன். அவரை அன்றி வேறே சகாயம், வேறே தீர்வு நம்முடைய வாழ்க்கையில இல்லை அப்படின்னு தாவீது உணர்ந்து கொண்டார், தாவீது அறிந்து கொண்டார். இருக்கிறீங்களா? ஆமெனா? நான் தேவனோடு பேசணும், தேவனிடத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஆலோசனையை கேட்க வேண்டும் என்று தேவ சமூகத்திற்கு தாவீது போகிறார். நடந்தது என்ன? 8ஆம் வசனத்தில் தேவனுடைய சத்தம் வெளிப்படுகிறது. தாவீதே, கலங்காதே, பயப்படாதே, அந்த எதிரி கூட்டத்தை, அந்த தண்டை நீ பின்தொடர்ந்து போ, அவர்களை பின்தொடர்ந்து போ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ இழந்த சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். உன் கையை விட்டு போன எல்லாம் திரும்ப உன் கரத்துக்கு வரும். இன்னைக்கு நீ அழுதுகிட்டு இருக்கிற இந்த அழுக சந்தோஷமா மாறும், உன் துக்கம் சந்தோஷமா மாறும், உன் புலம்பல் ஆனந்த களிப்பா மாறும். நீ இழந்தது, நீ பறி கொடுத்தது, உன் கையை விட்டு போனது எல்லாம் திரும்ப உன் கண்ணுக்கு முன்னால வந்து நிற்கும். நீ திருப்பிக் கொள்ளுவாய், திரும்ப பெற்றுக் கொள்ளுவாய் என்று ஆண்டவருடைய சத்தம் தாவீதுக்கு உண்டாகிறது. எப்பெல்லாம் தேவ சமூகத்துக்கு போறோமோ தேவன் நம்மோடு பேசுவார். சில சமயம் அதை கேட்கிற காது தான் நமக்கு இருக்காதே ஒழிய, தோத்துறோம். அவர் பேசிட்டு இருக்கும்போது நம்ம வேற எங்கேயாவது கவனத்தில் இருப்போம், தோத்துறோம். வீட்டு கவனத்தில் இருப்போம், குழம்பு பாத்திரத்தை மூடிட்டு வந்தோமான்னு யோசிப்போம், பூனை வெளியில் இருக்கா உள்ள இருக்கான்னு யோசிப்போம், அந்த 3 மீன் துண்டு போற வரைக்கும் தேருமா, தோத்துறோம் அப்படின்னு யோசிப்போம். வெளியில போயிட்டு வந்த வீட்டுக்காரர் புருஷன் நம்ம போறதுக்குள்ள வீட்டுக்குள்ள வந்துருவாரா, மீனை அவர் முழுங்கிடுவாரான்னு யோசிப்போம், தோத்துறோம். ஆனா இங்க அவரு நம்ம வாழ்க்கைக்கானதை பேசிட்டு இருப்பாரு. இருக்கிறீங்களா?
செல்போனை நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம், பிள்ளைகளோட நம்ம விளையாண்டுக்கிட்டு இருப்போம், நம்ம கவனமெல்லாம் வேற எங்கேயோ இருக்கும். பல முறை அவர் பேசத்தான் செய்கிறாரு, ஒவ்வொரு முறையும் அவர் பேசத்தான் செய்கிறாரு. உள்ள போகாததுனால தான் தொல்லை தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. தோத்திரம். சத்தம் உள்ள போச்சுன்னா, சத்தத்துக்கு நம்ம இடம் கொடுத்தோம்னா சாதிக்கிற ஆட்களா நிச்சயம் மாறுவோம். சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுகிற ஆட்களா நிச்சயம் மாறுவோம். தேவ சத்தம் கேட்கிறவன் தோற்று போவது இல்லை. தேவ சத்தம் கேட்கிறவன் முடங்கி போவது இல்லை. தேவ சத்தம் கேட்கிறவன் வெட்கப்பட்டு போவது இல்லை. இருக்கிறீங்களா? தேவன் பேசும்போது என்னால் ரியாக்ட் பண்ணாமலே இருக்க முடியாது. ஒரு ஆமேன் வரும், ஒரு அல்லேலூயா வரும், ஏதாகிலும் ஒன்று சொல்லணும்னு தோணும். தோத்திரம். சந்தோஷம் வரும். தேவன் பேசும்போது கேட்கிறவன் மனுஷனா இருந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஏதாகிலும் ஒரு ரெஸ்பான்ஸ் வரும். தோத்திரம். மனுஷனா இருந்தா அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஒரு முறை ஆண்டவர்கிட்ட கேட்டேன், நீங்க என்னப்பா டெட் பாடிட்டியா பேசுறீங்க அப்படின்னு. வேணா ஒரு டெட் பாடிட்ட பேசுவாரு. ஒரு யவீரு மக செத்து போயிட்டான், தலித்தாகுமி அப்படின்னு ஒன்று எந்திரிச்சு அந்த பொண்ணு உக்காந்துக்கிருச்சு. ஒரு வாலிப நாயின் ஒரு விதவ மகனை செத்து போயிட்டான், அவனை அடக்கம் பண்றதுக்கு பாடையில தூக்கிட்டு போறாங்க. அவனை பார்த்து வாலிபனே எழுந்துருன்றார், அவனும் எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டான். தோத்திரம். இன்னொருத்தனை உள்ள வச்சு 4 நாள் ஆச்சு, அவன் பேர் லாசரு. லாசருவே வெளியே வானாரு, அவனும் வெளியில வந்துட்டான். அப்ப எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு, அது என்னப்பா டெட் பாடிட்டியா பேசுறீங்கன்னு. அவர் எனக்கு சிம்பிளா ஒரு ஆன்சர் பண்ணாரு, அது ஒன்று தாண்டா உருப்படியா சத்தத்துக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுதுன்னாரு. இருக்கிறீங்களா? தோத்திரம். உசுரோடு இருக்கிற ஆளுக்கு நீ பேசுற எல்லாம் டெட் பாடி மாதிரி உட்காந்துருக்கு. தோத்திரம். ஆனா நான் டெட் பாடிட்ட பேசுறேன், அது ரெஸ்பான்ஸ் பண்ணுதுன்னாரு. அல்லேலூயாவா? நான் எனக்கு சொன்னதை சொல்றேங்க. தோத்திரம். நான் கண்டுபிடிச்ச வரைக்கும் கர்த்தர் பேசும்போது அவன் மனுஷனா இருந்தா ஆமேன் சொல்லாம இருக்கவே முடியாது, அல்லேலூயா சொல்லாம இருக்கவே முடியாது. அவனுக்குள்ள ஏதோ ஒன்று பண்ணும், அவன் நரம்புகளுக்குள்ள ஏதோ ஒன்று நடக்கும். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அது காதேஷ் வனாந்தரத்தை அதிர பண்ணும், அது பெண்மான்களை ஈனும்படி செய்யும், அது இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கும், அது ஒன்றுமில்லாமையில் இருந்து இந்த உலகத்தையே சிருஷ்டிக்கும். That's what the word of God. அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. இருக்கிறீங்களா? சோர்ந்து போய் இருந்தான், அழுதுகிட்டு இருந்தான், புலம்பிக்கிட்டு இருந்தான், மனைவியை காணுமே, பிள்ளைகளை காணுமே, உசுரோடு இருப்பாங்களா, என்ன செய்யறேன்னு தெரியலையே, எல்லாம் என்னை விட்டு போயிடுச்சே, இப்படி ஒரு பரிதாப நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன்னு தள்ள அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு இருந்தவனுக்கு வார்த்தை வருது, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய், சகலத்தையும் நான் உனக்கு திரும்ப கொடுப்பேன், நீ இழந்ததை திருப்பிக் கொள்ளுவாய், உன் கையை விட்டு போனது திரும்பவும் உன் கரத்துக்கு வரும், உன்னுடையது உனக்குத்தான். சாத்தான் பறித்து கொண்டு போனது, சத்துரு பறித்து கொண்டு போனதை திரும்ப நான் உன் கரத்துக்கு தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயாவா? உங்க வாழ்க்கையில இருக்க வேண்டியது இல்லை அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணலாம். ஆமா, தாவீதுக்கு என் மனைவி என் கூட இருக்கணும், அதான் ஃபீலிங். என் பிள்ளைங்க என் பக்கத்துல இருக்கணும், அதான் ஃபீலிங். ஆனா இருக்க வேண்டியது என் வாழ்க்கையில என் கூட இல்லையே, அதான் வேதனை. இன்னைக்கு நிறைய பேருக்கு சமாதானம் இருக்கணும் ஆனா இல்ல, சரீரத்தில் ஆரோக்கியம் இருக்கணும் ஆனா இல்ல, சம்பாத்தியம் இருக்கணும் ஆனா இல்ல, உறவுகள் இருக்கணும் ஆனா இல்ல, பல விஷயங்கள் என் வாழ்க்கையில என் கூட இருக்க வேண்டியது எனக்கு இல்ல. ததரா, ஒரு வீடு இல்ல, ஒரு ஜாப் இல்ல, ஒரு திருமண ஆசீர்வாதம் இல்ல, ஒரு குழந்தை பாக்கியம் இல்ல, இருக்க வேண்டியது எனக்கு இல்ல அப்படின்னு இந்த 3ஆம் நாள் கூட்டத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, எது உங்க வாழ்க்கையில இருக்கணும் ஆனா அது இல்ல என்கிற ஏக்கத்தோடு, கண்ணீரோடு, வேதனையோடு இந்த மாலை கூட்டத்தில் வந்திருக்கிறீங்களோ, அதை இந்த இரவு உங்கள் கண்களுக்கு முன்னால கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துகிறார். அந்த நன்மையை உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற ஆசீர்வாதங்களினால் உங்களை நிரப்புகிறார்.
ஆமீன் சொல்ல முடியாதவங்க அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையாவது சொல்லுங்க. தோத்திரம். ஆமா, அது வரைக்கும் வச்சிருங்க. ஆமேனா? அல்லேலூயாவா? நல்ல வருவீங்க. சரி, ஒருவேளை ஏற்கனவே இருந்தது என்னை விட்டு போயிடுச்சு, சத்துரு பறிச்சுட்டான், உலகம் பறிச்சுட்டு, மனிதர்கள் பறிச்சுட்டாங்க, இழந்துட்டேன், என் கையை விட்டு பல விஷயங்கள் போயிடுச்சு அப்படிங்கிற கண்ணீரோட கவலையோட இன்றைக்கு நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கலாம். நீங்கள் பறி கொடுத்தது, சத்துரு பறித்து கொண்டு போனது, உலகம் எடுத்தது, உலகம் பறிச்சது, சாத்தான் பறிச்சது சகலத்தையும் இந்த இரவு நேரம் மறுபடியும் உங்கள் வாழ்விலே திருப்பி கொடுக்கிறார். ஜெப ஆவி பறி போயிடுச்சா? விசுவாசம் போயிடுச்சா? சரீரத்தின் ஆரோக்கியம் போயிடுச்சா? உங்களுக்கு தேவன் தந்திருந்த ஸ்தானங்கள் போயிடுச்சா? ஊழியம் போயிடுச்சா? தரிசனம் போயிடுச்சா? தேவனோடு இருந்த உறவு போயிடுச்சா? பரிசுத்தம் போயிடுச்சா? நன்மைகள் போயிடுச்சா? வீடு போயிடுச்சா? ஆஸ்தி போயிடுச்சா? சொத்து போயிடுச்சா? பதவி போயிடுச்சா? எது உங்கள் வாழ்வில் இருந்தது இப்போ இல்லை, அது பறி போய்விட்டது என்று நீங்கள் யோசிக்கிறீர்கள். இந்த இரவு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் பறி கொடுத்தது, உங்களிடத்திலிருந்து கடந்து போனது, நீங்கள் இழந்தது சகலத்தையும் once again மறுபடியும் இந்த இரவு நேரம் திருப்பி கொடுக்கிறார். திருப்பி கொடுக்கிறார், சகலத்தையும் திரும்ப கொடுக்கிறார். கொடுத்து தான் உங்களை அனுப்புவார். இருக்கிறீங்களா? எனக்குள்ளது ஆனா இன்னொரு இடத்துல இருக்கு. தாவீதினுடையது, தாவீதோடு இருந்த மனிதர்களுடையது, ஆனா இப்ப அமலேக்கியன் வசமா இருக்கு, சத்துருவின் வசமா இருக்கு. ஆண்டவர் சொல்றார், அந்த சத்துருவை வீழ்த்தி அவன் கரத்தில் இருந்து உனக்குரியதை பறித்து மறுபடியும் உன் கரத்தில் உன்னை மகிழ பண்ணும்படி, உன்னை சந்தோஷப்படுத்தும்படி இந்த இரவு நான் உனக்கு அதை தருகிறேன். இருக்கிறீங்களா? ஏதேன்ல ஒரு இன்சிடென்ட் நமக்கு தெரியும். நான் அடிக்கடி சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒட்டுமொத்த உலகத்தையும் தேவன் ஒருவனுக்காக படைத்தார். ஒருவனுக்காக ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆதாமுக்காக படைத்தார். அந்த ஒருவனை மட்டும் தேவன் தனக்காக படைத்தார். தனக்காக படைத்தார். இதை ஒவ்வொரு மனுஷனும் விளங்கிக்கிட்டா அதை மாதிரி ஒரு மகிமையான வாழ்க்கை எதுவுமே இல்லை. தோத்தரான் எல்லாம் எனக்காகத்தான், பட் நான் அவருக்காக, நான் அவருக்காக. ஆமா, ஆனா அந்த ஒருத்தனை கூட ஏதேன்ல வச்சிருந்தார். ஆதாம ஏதேன்ல வச்சிருந்தார். ஏதேனாலே மகிழ்ச்சி. ஆமா, ஒவ்வொரு நாளும் பகலின் குளிர்ச்சியான வேளையில ஏதேனுக்கு வருவாரு, உறவாடுவாரு. அவ்வளோ ஒரு சந்தோஷம். சகலத்தின் மேலும் அதிகாரத்தை ஆதாமுக்கு கொடுத்திருந்தாரு. ஆனால் ஆண்டவர் இல்லாத நேரம் பார்த்து, எப்படி சிக்லாக்கில் தாவீது இல்லாத நேரம் பார்த்து தந்திரமா ஒரு அமலேக்கியன் வந்து எல்லாத்தையும் சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டானோ, ஏதேனில் சிருஷ்டித்தவர் இல்லாத நேரம் பார்த்து தந்திரக்காரன் சாத்தான் சர்ப்பத்தின் ரூபத்தில் அந்த தோட்டத்துக்குள்ள வந்து தேவனுக்கு சுதந்திரமான மனிதனை, மனுக்குலத்தை தன்வசமாக சிறைப்படுத்திட்டு போயிட்டான். சிறைப்படுத்திட்டு போயிட்டான். மனுக்குலம் சாத்தான் வசமாய் போய்விட்டது. பிசாசு மனுக்குலத்தை தன்வசமா ஈர்த்துட்டான். தேவன் வசமாய் இருந்த மனிதனை தாவசமா திருப்பிட்டான். எப்படி தாவீது அன்றைக்கு பலனில்லாமல் போகும் மட்டும் சிக்லாக்கிலே அழுதாரோ, அதே போல சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கதறினார், என்று புலம்பினார். ஏன்னா மனுஷன் மேல அவருக்கு அவ்வளோ அன்பு. மனிதனை தன் சாயலின்படியும் தன் ரூபத்தின்படியும் உருவாக்கினார். அவனுக்குள் தன்னுடைய சீவ சுவாசத்தை ஊதினார். இப்ப அவனை காணுமே, இழந்துட்டனே, சத்துரு கொண்டு போயிட்டானே, பிசாசு கொண்டு போயிட்டானேன்னு துடிப்போட ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்னு கதறுகிறார். சிலர் நினைக்கிறாங்க அன்னைக்கு ஒரு நாள் கதறினார்,
அன்னைக்கு ஒரு நாள் புலம்பினார், அதோட முடிஞ்சிட்டு. நோ, ஸ்டில் நவ், இன்றைக்கு வரைக்கும் தன்னை விட்டு தூரம் போன மனிதனுக்காக, தன் அன்பை விட்டு, தன் நேசத்தை விட்டு, தன் ஆளுகையை விட்டு தூரம் போன பாவத்தின் நிமித்தம், சாபத்தின் நிமித்தம், சத்துருவின் தந்திரத்தின் நிமித்தம், பிசாசின் கிரியைகளின் நிமித்தம் தன்னை விட்டு விலகி போன, தூரம் போன, இன்னும் தன்வசம் வந்து சேராத மனு குலத்திற்காக, மனிதர்களுக்காக, குடும்பங்களுக்காக இன்றைக்கு வரைக்கும் பரலோகத்தின் தேவன் கதறிக்கொண்டுதான் இருக்கிறார். அந்த கதறுதலின் ஒரு வெளிப்பாடுதான் இப்படிப்பட்ட 3 நாள் கூட்டங்கள். இப்படிப்பட்ட கூட்டங்களில் தான் அவர் தன் இருதயத்தை எல்லோருக்கும் வெளிப்படுத்த துடிக்கிறார். எப்படி ஆகிலும் நீ என் வசம் வந்து விட வேண்டுமே, எப்படி ஆகிலும் சத்துருவின் பிடியில் இருந்து உன்னை விடுவித்தாக வேண்டுமே என்று கதறுகிறார். அன்னைக்கு தாவீதுக்கு சொன்னார், தோத்திரம், நீ புறப்பட்டு போ, அந்த எதிரியை நீ ஜெயிப்பாய், அந்த அமலேக்கியனை உன் கையில ஒப்பு கொடுப்பேன், சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்று. அதே போல தேவகுமாரன் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் சொன்னார், நீர் புறப்பட்டு செல்லும், நீர் புறப்பட்டு போம், அந்த சாத்தானை நான் ஒப்பு கொடுப்பேன், கல்வாரி சிலுவையிலே அவன் தலை நசுக்கப்படும், அவன் கிரியைகள் அழிக்கப்படும், அவனுடைய திட்டங்கள் தவிடுபடியாகும், நான் இழந்த, நீர் இழந்த மனுக்குலத்தை சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவீர் என்று சொல்லி இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார். இன்றைக்கு வரைக்கும் அந்த வேலை நடந்துகிட்டே இருக்கு. தேவகுமாரன் இயேசு இந்த பூமியில் மனிதனாய் அவதரித்து ஜீவித்த நாட்களில் தோத்திரம், அவர் பிதாவின் திட்டத்தை நிறைவேற்றும்படிக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர் தலையில், அவர் கரத்தில் உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருந்ததோ அதை அவர் நிறைவேற்றி முடித்து, அதற்கு பிற்பாடு தம்மை நம்பின, தம்மை பின்பற்றின, தம்மை சேவித்த தம்முடைய பிள்ளைகள், தம்முடைய சீசர்கள் கரத்தில் அந்த உத்தரவாதத்தை ஒப்பு கொடுத்து விட்டு அவர் பரலோகம் சென்றிருக்கிறார். நான் செய்த ஊழியத்தை நீங்கள் தொடர வேண்டும், நான் செய்த காரியத்தை நீங்கள் தொடர வேண்டும், நீங்கள் புறப்பட்டு போக வேண்டும், சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும், சத்துருவை மேற்கொள்ள வேண்டும், எதிரிய உங்க கையில ஒப்பு கொடுப்பேன், பிசாச உங்க கையில ஒப்பு கொடுப்பேன், சாத்தாவங்களை ஜெயிக்க முடியாது. கர்த்தர் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளாகிய நீங்கள் ஜெயிப்பீர்கள், சகலத்தையும் நீங்கள் திருப்பிக் கொள்ளுவீர்கள். அணைக்காட்டை, பட்டுக்கோட்டையை, இந்த மாநிலத்தை, இந்த தேசத்தை, அகில உலகத்தையும், நான் இழந்து போன மனு குலத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுவீர்கள் என்று இன்றைக்கு மாலையிலும் நம்மோடு கர்த்தர் பேசுகிறார். இருக்கிறீங்களா? நம்ம வாழ்க்கையில நாம இழந்து போனதையும் நாம திருப்பிக் கொள்ளுவோம், தேவன் இழந்து போன மனு குலத்தையும் நாம திருப்பிக் கொள்ளுவோம். அவர் திருப்பி கொடுக்கும் தேவன். அல்லேலூயா சொல்லுங்க. திரும்ப கொடுக்கிற தேவன், இழந்தவைகளை திரும்ப கொடுக்கிற தேவன், பறிகொடுத்ததை திரும்ப கொடுக்கிற தேவன், சத்துரு பறித்து கொண்டு போனதை திரும்ப கொடுக்கிற தேவன், இல்லாதவைகளை, இழந்தவைகளை திரும்ப கொடுக்கிற தேவன், சகலத்தையும் இந்த இரவு உங்க வாழ்க்கையில திரும்ப கொடுக்க போறாரு. உங்க வாழ்க்கையில இல்லாத நன்மைகள் எல்லாம் இந்த இரவு உங்களை தேடி வரப்போகிறது. உங்களை மகிழ்ச்சினால, பலத்தினால கர்த்தர் இடை கட்டுகிறார். தாவீதோடு இருந்தவங்க சோகமாக தான் இருந்தாங்க. ஒரு சிலர் இங்கே கையை கட்டிட்டு சோகமாக உட்கார்ந்துருக்கிற மாதிரி தாவீதோடு இருந்தவங்க அப்படித்தான் இருந்தாங்க. ஏன்னா பிரச்சனை வரும்போது சோகம்தானே, எல்லாம் போயிடுச்சுங்கும் போது ஒரு வேதனை தானே. தோத்துறான். இப்போ வார்த்தை வந்துட்டு, நீ சகலத்தையும் வாமு வாப்பி, வார்த்தைக்கு முன் வார்த்தைக்கு பின்.
ஆண்டுடைய வார்த்தை வர்றது வரைக்கும் சோகமாக இருக்கலாம், துக்கமாக இருக்கலாம், ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கலாம். ஐயோ இப்படி ஆகிப்போச்சே, அப்படி நடந்து போச்சே, கையை விட்டு போயிருச்சே, எதிரி வந்தானே, பிரச்சனை ஆகிப்போச்சே, பலவீனமாக இருக்க, வியாதியாக இருக்க, தேவையாக இருக்க, கண்ணீராக இருக்க, உபத்திரமாக இருக்க, புருஷன் அடிக்கிறானே, பொண்டாட்டி மிதிக்கிறாளே அப்படின்னு தோத்துறோம். வார்த்தை வர்றதுக்கு முன்னால் வேணா சோகமாக ஒரு மாதிரிலாம் மூக்க வீங்க வச்சுக்கிட்டு போஸ்லாம் கொடுக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. ஆனா வார்த்தை வந்துச்சுன்னா கர்த்தருக்கு தோத்திரம். ஆமென் அல்லேலூயா. இயேசுவே வார்த்தை, தேவனே வார்த்தை. அப்ப அந்த வார்த்தை வந்துச்சுன்னா அதுக்கு பிறகு கொஞ்சம் ஆகிலும் முகத்துல ஒரு சேஞ்ச் என்ன செய்யணும். சில ஆளுகள்லாம் பார்த்தா எப்போ பார்த்தாலுமே சோறு திங்காத ஆள் மாதிரியே இருக்கும், தோத்துறோம். ஆனால் அவங்க வீட்டுக்காரர்கள்ட்ட கேட்டோம்னா நீங்கள் வேற இப்போ தான் 3 தட்டு உள்ளே போயிருக்கு, தோத்துறோம். ஆமாம், 3 தட்டு போனதுக்கு பிறகுமா தோத்துறோம். 3 மாதம் பண்ணியாக கிடக்கிற ஆள் மாதிரில இருக்கு, தோத்துறோம். அது நீங்கள் புதுசாக பார்க்குறவங்க அப்படி சொல்ல வேண்டியதுதான். இப்போ தான் 3 தட்டை முழுங்கிருக்கு, எங்களுக்கே சாப்பாடு பத்தாக்குறையாக இருக்குது, ஆம்பட்டியும் தின்னு உரிச்சு, தோத்துறோம் அப்படின்னு வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க. தேவ பிள்ளைகளும் நிறைய பேர் அப்படித்தான். என்னதான் தேவன் பேசினாலும், என்னதான் வார்த்தை வந்தாலும், என்னதான் ஊழியக்காரன் கத்துனாலும், என்னதான் முதல் நாள் கூட்டம் முடிஞ்சாலும், 2ஆவது நாள் கூட்டம் முடிஞ்சாலும், 3ஆவது நாள் கூட்டத்துக்கு வந்தாலும், நானாகவே வந்திருக்கிறேன். ஆமா, என்ன மாத்துறதுக்கு யாராலையும் முடியாது. ஏன் மூக்கு வீங்கினதான், ஏன் சோகம்தான்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு, தோத்துறான், அந்த சோகத்தையும் இந்த இரவு மகிழ்ச்சியா நான் மாற்றுவேன். அல்லேலூயாவா. கொஞ்சம் நெஞ்சம் கூடமாட வாங்க. இருதயம்னு ஒன்று இருக்கா இல்லையா, தோத்துறான். இப்படி ஒருத்தன் உசுரை கொடுத்து கத்துறான்னு ஒரு ஆமேன் தான் சொல்லலாம்னு யோசிச்சா என்னவா? என்னமோ உங்களுக்கும் எனக்கும் வாய்க்கா தகராறு மாதிரி, தோத்துறான். என்ன இந்த 3ஆம் நாள் கூட்டத்தோட முடிச்சிடணுங்கிற மாதிரியே பிளான்ல இருக்கீங்களே. நான் அடிக்கடி சொல்லுவேன், வாய்ப்பு இல்லை ராஜா, தோத்துறான். நீங்கள் முறைச்சா நான் எக்ஸ்ட்ரா 3 பாயிண்ட் பேசுவேன். இருக்கிறீங்களா? எனக்கு சொல்லி அனுப்புனதை உங்களுக்கு சொல்றதுதான் ஏன் வேலை. ஆனாலும் நீங்க என்ன சுவிட்ச் ஆஃப் பண்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நீங்க எந்த சோகத்தில் இருந்தாலும் சோக நாயகர்களுக்கு, சோக நாயகிகளுக்கு நான் பிரசங்கிப்பேன். உங்களை பலப்படுத்துகிற கர்த்தர் சகலத்தையும் இந்த இரவு திருப்பிக் கொள்ளுகிறவர்களாய் உங்களை மாற்ற போறார். இந்தியாவை திருப்ப வேண்டும், கிராமங்களை திருப்ப வேண்டும், பட்டணங்களை திருப்ப வேண்டும். சத்துருவின் பிடியில, அமலேக்கியனுடைய பிடியில, பிசாசின் பிடியில, சாபத்தின் பிடியில, அந்தகாரத்தின் பிடியில கிடக்கிற கிராமங்களை, பட்டணங்களை, இளைஞர்களை, ஆயிரங்களை, லட்சங்களை திருப்பி கொள்ள வேண்டிய உத்தரவாதம், பொறுப்பு இந்த இரவு நேர கூட்டத்தில் வந்திருக்கிற உங்கள் மேல் விழுகிறது. உங்களை ஆசீர்வதிப்பது தேவனுடைய திட்டம்தான். உங்கள் மூலம் பட்டணங்களை ஆசீர்வதிப்பது தேவ திட்டம். உங்கள் மூலம் தேசத்தை ஆசீர்வதிப்பது தேவ திட்டம். வேதம் சொல்லுகிறது ஒன்னே ஒண்ணுதான், 66 புத்தகம். ஆனா ஒரே விஷயத்தை தான் சொல்லுது. என்ன நினைக்கிறீங்களா? நீங்கள் எல்லோரும் என் ஜனம், நான் உங்கள் தேவன். இதை சொல்வதுதான் வேதம். இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஒரே தேவன், He is Jesus. வானத்தை படைச்சவர், பூமியை படைச்சவர், சமுத்திரம், நட்சத்திரங்களை, ஆகாயத்தின் விரிவை உருவாக்கினவர், சர்வ சிருஷ்டிகளையும் உருவாக்கினவர் ஒரே தேவன், இயேசு என்னும் நாமம் உள்ளவர். இந்த உலகத்தில் யாரா வேணாலும் இருக்கலாம். அவங்க எந்த மொழியை சார்ந்தவங்களா இருக்கலாம், எந்த இனத்தை சார்ந்தவர்களா இருக்கலாம், எந்த தோற்ற மதத்தை சார்ந்தவர்களா இருக்கலாம். இதெல்லாம் மனிதன் உருவாக்கியது. ஆனால் இந்த உலகத்தில் அவர் படைத்தது மனிதன். தோற்றம், அந்த மனிதன் யாரா இருந்தாலும் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய சிருஷ்டிப்புகள். சத்துரு வஞ்சகத்தினாலே மனுக்குலத்தை தன்வசப்படுத்தி இருக்கிறான். அவன் கரத்தில் இருந்து ஆத்துமாக்களை திருப்பிக் கொள்ளுவது தேவன் நமக்கு கொடுக்கிற உத்தரவாதம். வார்த்தை வந்துட்டு தாவீது முடிவு பண்ணிட்டார். பின்தொடர்ந்து போன்னு சொல்றாருல்ல, தோதரம், நான் ஒப்பு கொடுப்பேன், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வேன்னு சொல்றாருல்ல. அதனால தாவீது கிளம்பிட்டார். இப்ப இந்த 600 பேரும் பார்க்கறான். ஆஹா ஆஹா, தோத்திரம், இந்த ஆளு மோசக்காரன்னு நினைச்சமே. யாரு? தாவீது. இவங்க கூட சேர்ந்ததுனால தான் நம்ம மனைவி பிள்ளைகள் எல்லாம் இழந்துட்டோம்
அப்படின்னு நினைச்சமே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆளுக்கு ஒரு கல்லவே எடுத்துட்டான். தாவீத காலி பண்ணிடணும், தாவீத கொன்றணும்னு ஆளுக்கு ஒரு கல்லை எடுத்துட்டான். 600 பேர் ஆளுக்கு ஒரு கல்லை விட்டா தாவீது தேர்வாரு, எடுத்துட்டான். ஆனா இப்ப வார்த்தை வந்த உடனே தோத்திரம், அவன் மனசுக்குள்ள யோசிக்கிறான், அவசரப்பட்டு கல்ல உரிஞ்சு கொல்ல பார்த்தமே. தோத்திரம், தாவீது செத்திருந்தார்னா நம்ம இழந்த மனைவி பிள்ளைங்க நமக்கு திரும்ப கிடைச்சிருக்க மாட்டாங்களே. இந்த தாவீதோட தேவன் இருக்கிறார், அவருக்கு வார்த்தை வந்துட்டு, அதனால் அந்த தாவீதோட இணைஞ்சு, தேவ வார்த்தையோட இணைஞ்சு, அழைப்போட இணைஞ்சு, தேவ திட்டத்தோட இணைஞ்சு, கரம் கோர்த்து நாமும் புறப்பட்டு போனால் இழந்து போன எல்லாத்தையும் திருப்பிக்கலாம்னு 600 பேரும் அந்த கல்லை ஓரமா வச்சுட்டு, ஒளிச்சு வச்சுக்கிட்டு இல்ல, தோத்திரம் ஒளிச்சு வச்சுக்கிட்டு இல்ல, ஓரமா வச்சுட்டு, வைக்க வேண்டிய கல்லை, தூக்கி எறிய வேண்டிய கல்லை, ஓரமா போட வேண்டிய விஷயத்தை ஓரமா போட்டுட்டு தோத்திரம் தாவீதோட இணைந்து கரம் கோர்த்து புறப்பட்டார்கள். ஒரு சிலர்லாம் அப்பப்ப பாஸ்டருக்கு விரோதமா கல் எடுத்துக்கிறாங்க. ஆமா, சிலர் ஓரமா வச்சிடறாங்க. வார்த்தை வந்த உடனே, ஆண்டவர் பேசின உடனே, இதுக்கு பிறகு கல்லை கையில் வச்சிருக்கப்படாதரா, நம்ம ஓரமா வச்சிடலாம்னு வச்சிடறாங்க. ஆனா ஒரு சிலர் மட்டும் ஒளிச்சு வச்சுக்கிறாங்க. தோத்திரம் ஒளிச்சு யூஸ் ஆகும் பாஸ்டர். தோத்திரம் 3 மாசம் கழிச்சு உங்களை எரியலாம் இல்ல சொல்லுங்க. இல்லட்டா தேவை வரும்போது என்ன செய்யலாம், பக்கத்தில் இருக்கிற அக்காவை மூக்கில் எரிஞ்சு விடலாம். தோத்திரம் இல்லட்டா அப்பப்போ என் புருஷனேவாது எரிஞ்சு காலி பண்ணலாம். யூஸ் ஆகும்னு சில கல்லுகளை ஒளிச்சு வச்சுக்கிட்டே தான் டிராவல் பண்றாங்க. இருக்கிறீங்களா? சில பாஸ்டர்மாருக்கு கூட வச்சுக்கிறாங்க, அடுத்த பாஸ்டர் ஏறிடலாம் இல்லையா சொல்லுங்க. அப்போ இப்படியே ஓரமா வைக்க வேண்டிய கல்ல ஓரமா வைக்காம ஒளிச்சு வச்சுக்கிட்டே டிராவல் பண்றதுனால தான் இந்தியாவை இன்னும் நம்ம திருப்ப முடியல, ஆத்துமாக்களை இன்னும் திருப்ப முடியல, சகலத்தையும் இன்னும் திருப்ப முடியல. தேசத்தை திருப்பணுமா, ஓரம் வைக்கிற கல்ல ஓரம் வைக்கணும். அல்லேலூயாவா? சரி, இப்ப 600 பேரும் சேர்ந்து போறாங்க தாவீதோட. தேவன் சொன்ன வார்த்தை நடக்க போது, நிறைவேற போது, நம்ம சகலத்தையும் திருப்பி கொள்ள போறோம், இழந்ததெல்லாம் திரும்ப பார்க்க போறோம், நம்ம துக்கம் சந்தோஷமா மாற போது, அற்புதம் நடக்க போது அப்படின்னு 600 பேரும் தாவீதோட சேர்ந்து போறான். பேசோர் அப்படின்னு ஒரு ஆற்றங்கரை, ஒரு ஆறு வந்ததான். அந்த ஆத்தங்கரை கிட்ட வந்த உடனே 200 பேர், சாமி எங்களால முடியல சாமி, தோத்திரம், ஐயோ எங்களுக்கு அங்க வலிக்கு இங்க வலிக்கு, தோத்திரம், உங்க கூட இனி எங்களால என்ன செய்ய முடியாது, வர முடியாது, எங்களை ஆள விட்டுருங்கன்னு 200 பேர் விடாய்த்து போனார்களாம், பலவீனப்பட்டு போனார்களாம், சோர்ந்து போனார்களாம். உக்காண்டான். தாவீது சொல்லியிருப்பான், ஏப்பா 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 எந்திரிங்கப்பா எந்திரிங்கப்பா, கர்த்தர் சொல்லிட்டாருப்பா, தேவன் சொல்லிட்டாருப்பா, அவர் வார்த்தையை நம்பி போவோம்ப்பா, அவர் அழைப்பை நம்பி போவோம்ப்பா, அவர் திட்டத்தில் தொடர்ந்து முன்னேறி போவோம்ப்பா, பயணப்படுவோம்ப்பா, எதிரிகளை நம்ம கையில் ஒப்பு கொடுப்பாருப்பா, பிரச்சனையை நம்ம ஜெயிப்போம்ப்பா, நமக்கு ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பாருப்பா, சகலத்தையும் திருப்பி கொள்வோம்ப்பா, சோர்ந்து உட்காராதப்பா, அந்த அண்ணன் மாதிரி ஒரு சோகமா உட்காராத, அந்த அக்கா மாதிரி சோகமா இருக்காதப்பா, கூட வாப்பா, ஆமீன் சொல்லுப்பா, அல்லேலூயா சொல்லுப்பா, தைரியமா இருப்பா, பலன் கொள்ளுப்பா, வார்த்தையை கேளுப்பா, கொஞ்சமாவது தோத்திர ஒரு அசைவ காட்டுப்பா, உசுர இருக்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணுப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா என்ன பேச்ச காண? சில சமயங்கள்ல நம்ம உயிரோடு இருக்கிற ஆளுகளுக்கு தான் பிரசங்கம் பண்றோமான்னு டவுட் வருது. தோத்திரம். ஆமா, அதான் பாப்பா, அதை வாழ்க வளமுடன். தோத்திரம். தாவீது என்கரேஜ் பண்ணி பார்த்திருப்பாரு. ஆனா ஒருத்தரும் தாவீது பேச்ச கேட்கிற மாதிரி இல்லை. அந்த 200 பேர், நாங்க முடிவு பண்ணதான், நாங்க சோகத்திலே தான் கண்டினியூ பண்ண போறோம், நாங்க சோர்ந்தே தான் போக போறோம், சோகமா தான் இருக்க போறோம்னு 200 பேர் உட்காந்துட்டான். ஆனா 400 பேர் சொல்றான், தோத்திரம் பாஸ், தாவீது தலைவனே, தோத்திரம், நாங்க கர்த்தர் வார்த்தையை நம்புறோம், நாங்க ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறோம், உம்மை கூட சேர்ந்து நாங்க வர்றோம், இணைஞ்சு நாங்க வர்றோம், எதுவும் எங்களை சோர பண்ணாது, எதுவும் எங்களை பலவீனப்படுத்தாது, கர்த்தருடைய வார்த்தை பெருசு, கர்த்தருடைய திட்டம் பெருசு, அவர் வாக்குத்தத்தம் பெருசு, எதிரியை நம்ம ஜெயிப்போம், நாங்க கூட வாரோம். தாவீது பார்க்கறான், சோர்ந்து போன 200 பேரை பார்க்கறதா, பலனா இருக்கிற 400 பேரை பார்க்கறதா? சொல்லி பார்த்தாலும் கேட்க மாட்டான்.
இவனே பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நாம செத்து போயிடுவோம், தோத்துறோம். அப்புறம் நம்ம இழந்த மனைவி பிள்ளைகளை திருப்பிக்கிறது சங்கடம். சரி, சேர்ந்து வர்றேன்றான்ல 400 பேர், இந்த 400 பேரை அழைச்சிக்கிட்டு புறப்பட்டுலாம்னு அந்த 400 பேரோடு தாவீது சேர்ந்து போகிறான். தாவீது ஓடு அந்த 400 பேரும் சேர்ந்து போகிறார்கள். யுத்தம் நடந்தது. யுத்தத்திலே கர்த்தர் மிகப்பெரிய ஜெயத்தை கொடுத்தார். அமலேக்கியர்கள், எதிரிகள் முறிய அடிக்கப்பட்டார்கள். 18-19 வசனங்கள் சொல்லுகிறது, தாவீது இழந்து போன எல்லாவற்றிலும் ஒன்றும் குறைவுபடாமல் சிறியதிலும் பெரியதிலும் சகலத்தையும் திருப்பிக் கொண்டார். அல்லேலூயாவா. 200 பேர் சோர்ந்து போனார்களாம், 400 பேர் சேர்ந்து போனார்களாம். இன்னைக்கு என் கேள்வி என்னன்னா, நீங்கள் சோர்ந்து போகிறவரா சேர்ந்து போகிறவரா? ஆண்டவரே சொல்றவங்களை கேட்டுக்கங்கப்பா. தோத்திரம் அல்லையா சொல்லுங்க. பிரச்சனை வந்தா, சூழ்நிலை வந்தா, போராட்டம் வந்தா, மனுஷன் வந்தா, பிசாசு வந்தா, பேய் வந்தா, எதிர்ப்பு வந்தா உடனே 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 சோர்ந்து போகிறவரா? தோத்திரம். கர்த்தர் பேசினாலும் நான் உன் கூட இருக்கேன், எழும்பு, உன் கையில் எதிரியை ஒப்பு கொடுப்பேன், நீ மேற்கொள்ளுவ, நீ ஜெயிப்ப, உனக்கு தான் ஆசீர்வாதம், நீ தோத்திரம் மாமன் சாதிப்ப அப்படின்னு 1008 வார்த்தை வந்தாலும் நான் சோர்ந்து தான் போவேன் அப்படின்னு சோர்ந்து போகிறவரா? சர்ச்சுக்கு போனாலும், பாட்டு பாடினாலும், ஆராதனை பண்ணாலும், அபிஷேகத்தை பெற்றாலும், ஆவியில் நிரம்பினாலும், போகும்போது ஒரு மாதிரி, சர்ச்சுக்குள்ளே இருக்கும்போது ஒரு மாதிரி, சர்ச்சை விட்டு வெளியில் வந்தவுடனே திரும்பவும் மூக்கம் 1.5 கிலோவுக்கு வீங்க வச்சுக்கிட்டு சோர்ந்து போகிறவரா? இல்லைன்னா 1008 பிரச்சனை வந்தாலும் கர்த்தருக்கு தோத்திரம். ஆமென், அல்லேலூயா. என் கர்த்தர் என்னோடு தான் இருக்கிறார், என் இயேசு என்னோடு தான் இருக்கிறார், என்னோடு அவர் பேசுகிறார். கடந்த 2 நாள் கூட்டத்திலையும் பேசினாரு, இன்னைக்கு என் கூட பேசுறாரு, ஆலயத்துக்கு போகும்போதெல்லாம் பேசுறாரு, வேதத்தை திறக்கும் போதெல்லாம் பேசுறாரு. எந்த எதிரியும் தோத்திரம் பெரியவன் இல்லை, உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். பிரச்சனைகளை விட, பிசாசை விட, அந்தகாரங்களை விட நான் ஆராதிக்கிற கர்த்தர் பெரியவர். நான் சோர்ந்து போக மாட்டேன். என் ஆண்டவரோடு, என் ஊழியக்காரரோடு, என் தாவீதோடு, அவர் வார்த்தையோடு, தேவ சித்தத்தோடு நான் சேர்ந்து போவேன் என்கிற கூட்டமா? அல்லேலூயாவா. சோர்வு வருந்தான். மாம்சம் பலவீனமானது, ஆவி ஆண்டவர் அப்படித்தான் சொல்றாரு. நம்ம மனிதர்கள் தானே. இப்ப தாவீது கூட 4ஆம் வசனத்தில் 30:4 பலனில்லாமல் போக மட்டும் என்ன செய்தானா? அழுதானா? அப்ப அவனும் மனுஷன் தானே. வந்த உடனே அத்தானு கூப்பிடுறதுக்கு தொத்துறான். ஆமா, மனைவி வருவா, இப்ப மனைவிய காணுமே. டடி 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 இங்கிட்டு 2 டிக்கெட்டு, அங்கிட்டு 4 டிக்கெட்டு ஓடி வரணும். அந்த 4 டிக்கெட்டு இப்ப காணுமே. அப்போ அவருக்கு பதப்பதானே இருக்கும், பதட்டமாக தானே இருக்கும், வேதனையான தான் இருக்கும். என் பிள்ளைய காணுமே, என் மனைவியை காணுமேன்னு அழத்தானே செய்வார் மனுஷன். வேதனையை கண்டு அதை ஜீரணிக்க முடியாது, சகிச்சிக்க முடியாது. ஆனால் வசனம் சொல்லுது, பெணல் இல்லாமல் போகும் மட்டும் அழுதாலும் தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தாவீது தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஓவர் சோகம் உசுருக்கு ஆகாது. என்ன பேச்சக்கான சோகமாவே இருந்துட்டு சாகிறதுக்கா மனுஷ வாழ்க்கை? பிறந்ததிலிருந்தே சோகம் 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 சோகம். பள்ளிக்கூடம் போனப்பையும் சோகம், வேலை கிடைச்சப்பையும் சோகம், கல்யாணம் நடந்தப்பையும் சோகம், ஓவர் சோகம், பிள்ளை பிறந்தப்பவும் சோகம். எப்பவுமே சோகமா இருக்கிறதுக்கு அது என்ன மனுஷ வாழ்க்கை? தோத்திரம். ஆண்டவர் சொல்றார், உன்னை சோகமா இருக்கிறதுக்கு நான் அழைக்கல, உன்னை பலப்படுத்துகிறவர் நான். என் வார்த்தை உன்னை பலப்படுத்தும், என் பிரசன்ன உன்னை பலப்படுத்தும். உன் துக்கம் சந்தோஷமா? அதனாலதான் சொல்றாரு, அவர்களை என் ஜெப வீட்டில் கொண்டு வந்து நான் மகிழ பண்ணுவேன். தேவனுடைய வீடு, ஆலயம்னாலே நம்மளை மகிழ்ச்சிப்படுத்துகிற இடம். உம்முடைய சமூகத்தில் 16:11 சங்கீதத்தில் தாவீது சொல்றார், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண, உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு.
கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே அப்பா ஏசப்பா. ஆண்டவரே, அதுக்கு கூட ஆமேன்னு சொல்ல மாட்டாங்கப்பா. நல்லா பார்த்துக்கங்கப்பா. தோத்திரம் போட்டு கொடுத்துருவேன், ஜாக்கிரதை. கடைசி நாள் அல்ல சொல்லுங்க அப்பா. ஆளுகளை பாரு. தோத்திரம் எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன், அப்பவும் சோகமாக போஸ் கொடுத்துருக்குறீங்க. இங்கே என்ன ஷூட்டிங்கா போய்கிட்டு இருக்கு? கர்த்தருக்கு தோத்திரம். கொஞ்சம் சோகமாக போஸ் கொடுங்க, இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அப்படின்னா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயாவா? ஆமாம். நீங்கள் சோர்ந்து போகிறவரா சேர்ந்து போகிறவரா? சோர்வு மிகப்பெரிய பிசாசினுடைய ஆயுதம், மிகப்பெரிய பிசாசின் ஆயுதம். ஏதாயிலும் ஒரு கோணத்தில் நம்மளை டல்லாக்கிக்கிட்டே இருக்கணும்னு தான் நினைப்பான். ஒன்று விட்டா ஒன்று, ஒன்று விட்டா ஒன்று, ஒன்று விட்டா ஒன்று, ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருப்பான். அவன் ஒன்று விட்டா ஒன்று, ஒன்று விட்டா ஒன்று அனுப்புறான்னா நாம அவனுக்கு நேரா ஒன்று விட்டா ஒன்று, ஒன்று விட்டா ஒன்று அனுப்பிக்கிட்டே இருக்கணும். போடா டேஸ், என் கூட ஏசு, இதை சொன்னாலே அவன் தோத்துருவான். சாத்தான பில்டப் பண்ணக்கூடாது. ரொம்ப பெருசா கருப்பா இருப்பான், எருவு மாட்டு மேலே வருவான், தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டிருப்பான். நம்ம தலைமுடி விரிச்சு போட்ட ஆளை பார்த்ததே இல்லையா? வீட்டுக்குள்ளேயே பார்க்கலையா? அல்லையா சொல்லுங்க அப்பா. சும்மா பிசாசு பிசாசு. சிலர் சொல்றது பிசாசு சோதிக்கிறாப்புல, சோதிக்கிறாப்புல. தோத்துற ரொம்ப மரியாதையா அவர் என்ன சோதிக்கிறாப்புல, சோதிக்கிறாப்புல. எப்போ பார்த்தாலும் என்ன சோதிச்சுக்கிட்டே இருக்காப்புல. நான் ஒன்று சொல்லட்டா என்ன எக்கா, சோதிக்கிறதுக்கு தான் அவனை வச்சிருக்கு. அதை கூட செய்யலைன்னா அவன் சாத்தானே கிடையாது. நான் சொல்றேன், எத்தனை பேருக்கு புரியுது? அதை கூட செய்யலைன்னா அவன் சாத்தானே கிடையாது. அவனை அதுக்கு தான் வச்சிருக்கு சார். ஒன்று சொல்லட்டா, அவனை மாதிரி பிஸியான ஆள் யாரும் கிடையாதுங்க. ஏன்னா நம்ம தேவ பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்கோம் உலகத்தில்? கோடிக்கணக்கான பேர். இந்த கோடிகளுக்கும் குடைச்சல் கொடுக்குற ஒரே ஆள் அவன் தான். அதுலேயும் ஒவ்வொரு நாளும் ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறான். நேற்று ஒன்று கொடுப்பான், இன்னைக்கு ஒன்று கொடுப்பான். அப்போ எவ்வளோ பிஸியாக இருக்கான் பாருங்க. அவனை விட பிஸி நம்ம அப்பா. இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. தூங்குற ஒரே குறிப்பு என்ன பேச்ச காணா? தோத்துறான். சாத்தான் பிஸி, சர்வ வல்லவர் அவனை விட பிஸி, லேசி. தோத்துறான். துதிக்கிறது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை, சர்ச்சுக்கு வர்றது இல்லை, தேவனை தேடுறது இல்லை, பைல் படிக்கிறது இல்லை. எல்லாத்துக்கும் சோம்பேறித்தனம். தேவ பிள்ளைங்க மட்டும்தான். கேட்டா சாத்தான் அங்கிட்டு கூடி வரான், அங்கிட்டு கூடி வர்றான். தோத்துறான். அவன் பயமுறுத்துறான், அவன் பயங்கர ஆளு. நான் சொல்றேன், சாத்தானுக்கு நான் 2 பேர் வச்சிருக்கேன். தோத்துறான். ஒன்று அவன் சப்ப மாண்டேன், இன்னொன்னு அவன் பொக்கவாயன். அல்லேலூயா. இது என்னடா அது? தோத்துறான். சப்ப மாண்டேன். நீங்க அவன் அப்படி பாருங்களேன், கல்வாரி சிலுவையில் அவன் தலையை நம்ம அப்பா நசுக்கிட்டாரு. ஸோ நல்ல மண்டை இல்லை, அவனுக்கு என்ன மண்டை? நொய்யின்னு. அல்ல சொல்லுங்க. நிறைய டைம் நமக்கு விரோதமாக பிரச்சனை பண்ணுறேன்னு நம்மளை ஊரில் பிரபலமாக்குறதே அவன் தான். தோத்துறான். சபைக்கு விரோதமாக ப்ராப்ளம் பண்ணுறேன்னு அது எங்கேயாவது ஒரு மூலையில் கிடக்கும் சபை. ஆனால் அந்த சபைன்னு ஒன்று இருக்குடா, இப்படி ஒரு பாஸ்டர் இருக்கிறாடான்னு அந்த ஊருக்கு, அந்த ஏரியாவுக்கு, தாலுக்காவுக்கு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாத்துக்குமே அட்வர்டைஸ் பண்ணுறது, இலவசமாக வேலையை பார்க்கறது சாத்தா மட்டும்தான். என்ன பேச்ச காணா? காரணம் அவன் சப்ப மண்டே. என்ன செய்யறதுன்னு தெரியாமே செஞ்சுக்கிட்டு இருப்பான். என்ன பேச்ச காணா? ரெண்டாவது அவன் பொக்கவாயன். 1 பேதுரு 5:8 சொல்லுது, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ வென்று கட்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். ஒத்த பல்லு கிடையாது, எல்லாத்தையும் ஆண்டவர் ஏற்கனவே தட்டிட்டாரு. பொக்கவாயன். சப்பமண்டே பொக்கவாயன், பொக்கவாயன் சப்பமண்டே. நீங்க சாத்தானை இப்படி பார்க்க பழகிட்டீங்கன்னா உங்க ஏரியா பக்கமே வரமாட்டான். தூரத்தில் இருக்கும்போது இவ்வளவு டேமேஜ் பண்றானு, பக்கத்தில் போனா இன்னும் பயங்கரமா பேசுவான் போல தெரியுது. என்ன பேச காணா? இதுல வேற கொலோசியர் 2:14 அவனுக்கான எல்லாத்தையுமே ஆண்டவர் சிலுவையில் உறிஞ்சிட்டாராம். இது எப்படி இருக்கு? அல்ல சொல்லுங்க அப்போ. எல்லாத்தையும் ஏற்கனவே உறிஞ்சு அவனை ஓட விட்டாரு. தோத்துறான். ஆக ஒண்ணுமே இல்லாத வயலை ரொம்ப பெருசா டெவலப் பண்ணக்கூடாது. உங்க கூட இருக்கிறவர் பெரியவர்,
உங்களை அழைச்சவர் பெரியவர், வாக்குத்தத்தம் பண்ணவர் பெரியவர். நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். சோர்வு மட்டும் ஆகாது. சோர்வு என்ன செய்யணும் முதல்ல சொல்றேன். தோத்திரம் முன்னேற்றத்தை தடுக்கும். சொல்லுங்க அந்த வார்த்தையை. முறுமுறுப்பை கொடுக்கும். சொல்லுங்க. நான் ஒரு 10 வரிசையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 5-6 வரிசையில் இருக்கிறவங்க மட்டும்தான் ஆளுக்கு 50 ரூபா கொடுத்து வச்சுருந்தேன். தோத்திரம் அவங்க மட்டும் கூட மாட வர்றாங்க, ஆமேன்னு சொல்கிறாங்க. அந்த பின்னால் வரிசைக்கெல்லாம் கொடுக்கலையா பாஸ்டா? சசி பாஸ்டர் தான் சொல்லியிருந்தேன். தோத்திரம் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லி. ஆமே அவர் கொடுக்காம விட்டார் போல தெரியுது. ஆனாலும் யாருமே சொல்ல மாட்டாங்க பாஸ்டா. தோத்திரம் ஆளுகளை பாரு. ஆமேனா? இவங்க என்னமோ முன்னால் இருக்கிற 4 வருஷக்காரங்க மட்டும் 50 ரூபா வாங்கின மாதிரி ஆமே ஆமேன் இருக்காங்க. பின்னால் இருக்கிற எப்பயா கொடுப்ப போயாயோ அப்படின்னு உட்காந்துருக்காங்க. வார்த்தை வரும்போது ஒரு ஆமேன்னு சொன்னா என்ன, என் அண்ணன் கூட சந்தோஷமா கேட்டுட்டு இருக்காரு. அல்ல சொல்லுங்க. முன்னேற்றத்தை தடுக்கும், முறுமுறுப்பை கொடுக்கும், முற்றுப்புள்ளி வைக்கும். என்ன வைக்கும்? என்ன வைக்கும்? சோர்வு முற்றுப்புள்ளி வைக்கும். இப்ப சொல்றேன் கேளுங்க. இப்போ இந்த 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்துல பேசோர் ஆற்றங்கண்டையில அந்த 200 பேர் சோர்ந்து போய் என்ன செஞ்சிட்டாங்க? நின்னுட்டாங்க. ஆனா 400 பேர் நாங்க போவோம், நாங்க முன்னேறி போவோம், எதிரியை துரத்திட்டு போவோம், பிரச்சனையை தொடர்ந்து போவோம், தேவ பலத்தால போவோம், எங்களோட வார்த்தை இருக்கு, எங்களை அழைச்ச கர்த்தர் இருக்கிறாரு, நாங்க எதிரியை வீழ்த்தி ஜெயிப்போம் அப்படின்னு அவங்க முன்னேறாங்க. ஆனா இவங்க அவ்வளவுதான். இந்த சோர்வு முன்னேறி போடுறத, நம்ம வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறத அமுத்திரும், முன்னேற்றத்தை தடுத்துரும், ஜபத்தையே தடுத்துரும். சில ஆளுகள்லாம் பார்த்தீங்கன்னா செபிச்சு செபிச்சு என்னத்தை கண்டோம் அப்படிங்கிறது. அப்படின்னா இனிமே நான் ஜபிக்க போறது இல்லை. அப்ப சோர்வு ஜபத்தை தடுத்துருச்சா? ஜபத்தை தடுத்துருச்சா? முன்னேற்றத்தை தடுத்துருச்சா? இதுல என்ன வேதனை தெரியுமா? ஒரு நாளைக்கு ஒரு 20 நிமிஷம் ஜெபிக்கிற ஆள் அப்படி சொன்னா கூட பரவாயில்ல, ஜெபிச்சு ஜெபிச்சு என்னத்தை கண்டோம் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒரு 20 நிமிஷம் ஜெபிக்கிற அக்கா சொன்னா கூட பரவாயில்ல. இது ஜெபிக்கிறதே 2 மாசத்துக்கு ஒருக்கா தான். 2 மாசத்துக்கு ஒருக்கா ஜெபிக்கிற ஆள் சொல்லுது ஜெபிச்சு ஜெபிச்சு என்னத்தை கண்டோம். உங்க பாயிண்ட்டுக்கே வர்றேன். ஜெபிச்சு ஜெபிச்சு நீங்க ஒன்றும் பார்க்கலன்றீங்களே, ஜெபிக்காம என்னத்தை பார்க்கலாம்னு நினைக்கிறீங்க? உங்களை ஜெபிக்க விடக்கூடாதுன்னு சாத்தான் உங்களை சோறு உண்டாக்குறான். நீங்க அவனுக்கு சந்தோஷப்படுத்திட்டு ஜெபத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறீங்க. முன்னேற்றத்தை தடுக்கும். அல்லையிலே சொல்லுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது நாளுக்கு நாள் முன்னேறி செல்வது. இன்னைக்கு காலையில் கூட நான் சொன்னேன். தோதரம் ஆதியாகமம் 26:12 ஈசாக்கு வர 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 விருத்தி அடைந்தான். 13ஆம் வசனம் சொல்லுது. ஆமென் சொல்லுங்க. அப்போ வர 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 2 சாமுவேல் 5:10 தோத்திரம் தாவீதை பத்தி படிக்கிறோம். நாளுக்கு நாள் அவன் விருத்தி அடைந்தான். தோத்திரம் கணுக்கால் அளவில் இருந்து முழங்கால் அளவு, முழங்கால் அளவில் இருந்து இடுப்பளவு, இடுப்பு அளவில் இருந்து நீச்சல் ஆழம். ஆவிக்குரிய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் முன்னேறுவது. ஜபத்தில் முன்னேறுவது, விசுவாசத்தில் முன்னேறுவது, ஆராதனையில் முன்னேறுவது, துதியில் முன்னேறுவது, வேதத்தை வாசிக்கிறதுல முன்னேறுவது, வேத தியானத்தில் முன்னேறுவது, ஊழியத்தில் முன்னேறுவது, அபிஷேகத்தில் முன்னேறுவது, அறுவடையில் முன்னேறுவது, முன்னேறுவது முன்னேறுவது முன்னேறுவது. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பலத்தின் மேல் பலன் அடைவது, மகிமையின் மேல் மகிமை அடைவது. அதுக்காகத்தான் தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார். அந்த சோர்வு நம்ம முன்னேற்றத்தை தடுத்துரும். அநேகர் ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் ஆகியும் சோர்ந்து போயே இருக்க காரணம், சாதிக்க முடியாமல் இருக்க காரணம், வளர்ச்சி இல்லாமல் இருக்க காரணம், அவங்க வாழ்க்கையில் வருகிற சின்ன சின்ன விஷயங்கள்லையும் அந்த பிரச்சனைகளைத்தான் பெருசா பார்க்குறாங்களே ஒழிய அந்த பிரச்சனைகளை மேற்கொள்ளுகிற கர்த்தர் தன்னோடு இருக்கிறார் என்பதை அவங்க பெருசுபடுத்தாததுதான். இருக்கிறீங்களா? சோர்வு முன்னேற்றத்தை தடுக்கும். 2வது நான் சொன்னேன், சோர்வு முறுமுறுப்பை கொடுக்கும். இந்த சோர்வு வந்துட்டுனாலே நம்மளை நம்மளை யாருக்குமே பிடிக்காது. தோத்துறான் அப்படி சொல்றதை விட யாருமே நமக்கு பிடிக்காது. தோத்துறான் பார்க்குற ஆளெல்லாம் சரியில்லை,
அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை. ஒரு உடம்பு செல்லாமல் போச்சுன்னு வச்சுக்கோங்க, தோத்துறான். ஆமாம், டாக்டர்கிட்ட போயிட்டு வந்திருப்போம், உடனே ரெடி ஆயிடணும் இல்லையா? டாக்டர் சரியில்லை, தோத்துறோம். அவர் ஆஸ்பத்திரி இழுத்து மூடிட வேண்டியதான். ஆமான்னு சொல்லுங்க. அங்கே போனேன் சரியில்லை, இங்கே போனேன் சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அந்த டாக்டர் சரியில்லை, என் புருஷன் சரியில்லை, என் மனைவி சரியில்லை, என் பிள்ளையே சரியில்லை, தோத்துறோம் அப்படின்னு முறுமுறுக்க ஆரம்பிச்சிருவோம். நீங்கள் என்னாமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 14வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, மோசே 12 பேரை கானான் தேசத்தை வேவு பார்க்கறதுக்கு அனுப்பி வைக்கிறார். இவங்க தேசத்தை சுதந்திரிக்க போறாங்க. அதற்கு முன்னால கோத்திரத்துக்கு ஒருத்தனையா செலக்ட் பண்ணி நீங்க போய் தேசத்தை வேவு பார்த்துட்டு வாங்கன்னா மோசே அனுப்புறாரு. போகும்போது 12 பேர் சேர்ந்து தான் போறான். வரும்போது 10 பேர் சோர்ந்து போனான். போகும்போது சேர்ந்து போறான், வரும்போது 10 பேர் சோர்ந்து போனான். வந்துட்டு அறிக்கை என்ன போயிட்டு வந்தாங்களோ அந்த அறிக்கையை சப்மிட் பண்றாங்க. அதைத்தான் என்னாமோ 13:27 இருந்து படிக்கிறோம். சொல்றாங்க 10 பேரும், நாங்க போய் பார்த்து வந்த தேசம் நல்ல தேசம்தான், இந்த மோசே பிரசங்கம் பண்ற மாதிரியே தான் இருக்கு, கர்த்தர் சொன்ன மாதிரியே தான் இருக்கு, பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தான், இல்லைன்னா நாங்க மறுக்கல. ஆனா அங்க இருக்கிற ஆளுகள்லாம் பார்த்தோம், ஐயோ பெரிய பெரிய ஆளா இருக்கான், உயரமா இருக்கான், உருண்டையா இருக்கான், தோத்துறான், பெரிய ராட்சசர்களா இருக்கிறாங்க, அவங்க கூட எல்லாம் யுத்தம் பண்ணி அவங்களெல்லாம் ஜெயிச்சு நம்ம தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு ஒரு புகையை கிளப்பி விட்டாங்க. தோத்துறேன். இங்கே ஜனமெல்லாம் நம்ம சுதந்திரிக்க போகிறோம்னு சந்தோஷமாக இருந்தால் ஒரு நெகட்டிவான ஸ்டேட்மெண்ட்டை, ஒரு எதிர்மறையான விஷயத்தை விதைச்சிட்டாங்க. காலேப்பு யோசுவாவும் மற்ற 2 பேர், அவன் பலனா இருக்கான். அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க அந்த 14:8 கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணாதீங்க, தேவன் வாக்குத்தத்தம் பண்ண தேசத்தை நமக்கு கொடுப்பார், அவர்களை விட நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர், அவர்கள் நமக்கு இறையாவார்கள், நாம் அவர்களை எளிதாய் ஜெயித்து விடலாம், சோர்ந்து போகாதீங்க அப்படின்னு 2 பேர் பிரசங்கம் பண்றான். 10 பேர் மெஜாரிட்டி இல்லையா, 2 பேர் மைனாரிட்டி இல்லையா? மைனாரிட்டி சொல்றதை யாரு கேட்கா? தோத்துறான். இந்த மெஜாரிட்டி 10 பேர் சொன்னதைத்தான் சபையே கேட்குது. 10 பேர் சொல்றானே பொய்யா சொல்லுவான், தோத்துறான் அப்படின்னு 14 அதிகாரம் 1-2 வசனங்களை படிச்சீங்கன்னா சபையே அழுகுதான். எல்லாருக்கும் துக்கம், எல்லாருக்கும் வேதனை. ஐயோ எகிப்தில் இருந்திருக்கலாமே, எதுக்கடா எகிப்து விட்டு வந்தோம், இந்த மோசையை நம்பி இந்த ஆரோனை நம்பி வந்து நாம இப்படி பாடாப்படுறோமே, இன்னொருத்தங்க கையில சாகிறதுக்காக வந்தோம், எதிரி கையில சாகிறதுக்காக வந்தோம் அப்படின்னு பயங்கரமா அழுது புலம்பி கடைசியில் 2வது வசனம் சொல்லுது, மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். அப்ப சோர்வு முன்னேற்றத்தை தடுக்குது, சோர்வு முறுமுறுப்பை கொடுக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ சபையை குறை சொல்றோம், பாஸ்டரை குறை சொல்றோம், தேவனை குறை சொல்றோம், வார்த்தையை குறை சொல்றோம், பார்க்கிறவங்களெல்லாம் குறை சொல்றோம். அது ஒரு சாத்தானுடைய மோசமான தந்திரம். உங்க வளர்ச்சியை கெடுக்கிற சத்துருவின் ஆவி, உங்க முன்னேற்றத்தை தடுக்கிற பிசாசின் தந்திர ஆவி. தேவன் உங்களுக்குன்னு வச்சிருக்கிற கானான, உங்களுக்குன்னு வச்சிருக்கிற சுதந்திரத்தை, ஆசீர்வாதத்தை, உச்சிதங்களை நீங்கள் அனுபவிக்க கூடாமல் உங்களை தடை பண்ணுகிற, முட்டுக்கட்டை போடுகிற, முறுமுறுப்பை கொடுத்து உங்களை தோற்றம் பாதிப்புக்குள்ளாக்குகிற சாத்தானுடைய பிசாசனுடைய மோசமான ஆவி சோர்வின் ஆவி. 3வது நான் சொல்றேன், சோர்வு முற்றுப்புள்ளி வைக்கும். முதல்ல அது முன்னேற்றத்தை தடுக்கும், 2வது அது முறுமுறுப்பை கொடுக்கும், 3வது அது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும். எதை வச்சு இதை சொல்றேன்? எலியா 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 4 வசனத்தில் சோர்ந்து போயிட்டார். எலியாவை சோர்வுக்கு உதாரணமா சொல்லலைன்னா பிரசங்கமே முழுமையடையாது. தோத்துறான். அப்படி ஒரு ஆள் அவர். ஆனா அவர் அப்படி சொல்றதுக்கு முன்னாடி அவரை மாதிரி ஒரு எழுப்புதல் வீரன் வேதத்தில் கிடையாது. அப்படிப்பட்ட தேவ மனுஷன் அவரே ஒரு கட்டத்தில் எசபேல் என்கிற ஒரு மனுஷியின் வார்த்தைக்கு சோர்ந்து போயிட்டார். அவ என்ன சொல்றா? சாக போற, உன்னை கொல்ல போறேன், பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு என்ன பண்ணையோ அதே மாதிரி நான் உனக்கு பண்ண போறேன் அப்படின்னு எசபேல் சொல்றா.
19:2 ஒரே ஒரு முறை எசபேலின் சத்தம். ஆனால் அதே 19 அதிகாரத்தில் தோத்திரம் 5 வசனம், 7 வசனம், 9 வசனம், 11 வசனம், 13 வசனம் 5 முறை யெகோவாவின் சத்தம். பலவீனப்படுத்துற சத்தம் ஒரு முறை, பலப்படுத்துற சத்தம் 5 முறை, சோர பண்ற சத்தம் ஒரு முறை, தட்டி எழுப்புகிற சத்தம் 5 முறை. யாருப்பா அவரு? அந்த பொம்பளை யாரு? எசபேல் யாரு? அவளா உன்னை அழைச்சா? அவளா உன்னை இதுவரைக்கும் நடத்தினா? அவளா உனக்கு சோறு போட்டா? உன்னை அழைச்சது நானு, உன்னை அபிஷேகிச்சது நானு, இதுவரைக்கும் உன் கூட இருந்தது நானு, இனிமேலும் உன்னை நடத்த போறது நானு. உன்னை யாரு கையிலையும் ஒப்பு கொடுக்க மாட்டேன். சோர்ந்து போகாத, போய் சூரச்செடியில் உட்காராத, குகைக்குள்ள போய் உட்காராத, வெளியில வா. தோத்துறான், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். இருக்கீங்களா? ஆண்டவர் வார்த்தை வந்ததுக்கு பிறகும் எலியா சோகம் என்ன செய்யல? மாறல, போகல. எப்ப பாரு சோகமா இருக்காங்க. ஒரு சிலர் நினைச்சுக்கிறாங்க சோகமா இருந்தா இயேசுநாதர் பரிதாபப்பட்டு நம்மளை சீக்கிரமா ஆசீர்வதிப்பார்னு. உண்மைதான். அதாவது புதுசா வர்றவங்க, ஆண்டவருடைய அன்பை அறியாதவங்க, வார்த்தையின் ஆழங்களை தெரியாதவங்க, அப்படிப்பட்டவங்க சோகமா இருந்தா அவங்க பாவம் சோகமா இருக்காங்கன்னு ஆண்டவர் பரிதாபப்பட்டு அவங்களை ஆசீர்வதிக்கிறது வழக்கம். உண்மை இல்லைன்னு நான் சொல்லலை யுவரானர். ஆனால் 10 வருஷம் 15 வருஷம் நல்ல ரட்சிப்பை முழுங்கிட்டு, அபிஷேகத்தை முழுங்கிட்டு, சர்ச்சுக்கும் போயிட்டு ஆடல் பாடல் தோத்திரம் ஆராதனை அந்நிய பாஷை இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு பிரசங்கத்தையும் கேட்டுக்கிட்டு நான் சோகமா பரிதாபமாகவே இருப்பேன்னா சீக்கிரம் தூக்கிடுவார். அல்லையா சொல்லுங்க. அப்போ பைபிள் அப்படித்தான் சொல்லுது. தோத்திரம் எலியா கிட்ட சொல்லி சொல்லி பார்க்காரு, சோத்தை கொடுக்கிறாரு. தூதனை அனுப்பி சொல்லி பார்க்காரு, சோத்தை கொடுக்காரு, சோத்தை கொடுக்காரு, சொல்லி பார்க்காரு. சோகம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. தோத்துறான், சோற திங்கான், தூதன் கொண்டு வரத திங்கிறான், ஆனாலும் சோகமாவே இருக்கான். தூதன் சொல்ற வார்த்தையை கேட்கிறான், ஆனாலும் சோகமாவே இருக்கான். இருக்கிறீங்களா? ஆண்டவர் பார்த்தாரு. தோத்துறான், உன்னை சோகமா பார்க்க என்னாலேயே முடியல. தோத்துறான், வர்றப்பெல்லாம் உன்னை சோகமாகவே பார்க்க வேண்டியதாக இருக்கு. அதனால் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். உன்னை சோகத்திலே வச்சிருக்கிற இந்த பூமியில் இனி நீ இருக்க வேணாம். உன்னை சந்தோஷமாக வைக்கிற ஒரே ஒரு இடம் இருக்கு, அது பரலோகம். ஆனால் அங்கே நான் உன்னை தூக்கிட்டு போயிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா ஏன் பிள்ளை எத்தனை வருஷம் தான் நான் சோகமாகவே பார்க்க, உன்னை பரலோகத்தில் என் பக்கத்தில் உன்னை வச்சுக்கிட்டு உன்னை சிரிச்ச முகத்தோடு பார்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன்னு எலியாவின் ஓட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்தது எலியாவின் சோகம். அல்லையா சொல்லுங்க. அப்பா இருக்கீங்களா? உன் ஸ்தானத்தில் எலிசாவை தீர்க்கதரிசியா அபிஷேகம் பண்ணு. நான் வந்து உன்னை ரதத்துல தூக்கிட்டு போக போறேன்னு எலியாவை தூக்கிட்டு போயிட்டார். இருக்கீங்களா? அப்ப சோகம் எவ்வளவு மோசமானது பாருங்க. சோர்வு வார்த்தை வராததுக்கு முன்னால வேற, இயேசு நம்முடைய வாழ்க்கையில வராததுக்கு முன்னால வேற. ஆனா அவர் நம்மளை தேடி வந்ததுக்கு பிறகு, அவர் வார்த்தை வந்ததுக்கு பிறகு சோர்வுக்கு என் வாழ்க்கையில இடம் இல்லை. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. என் கர்த்தர் உயிருள்ளவராய் என்னோடு கூட இருக்கும்போது நான் ஏன் சோர்ந்து போகணும்? மரணத்தை ஜெயித்தவர் என்னோடு இருக்கும்போது நான் ஏன் சோர்ந்து போகணும்? என் ஜெபத்தை கேட்கிறவர், என் விண்ணப்பத்தை கேட்கிறவர், என் கண்ணீரை துடைக்கிறவர், என் தேவைகளை சந்திக்கிறவர், என்னோடு கூட வருகிறவர், என் எதிரிகளின் மேலே எனக்கு ஜெயத்தை தருகிறவர், ஒவ்வொரு சூழ்நிலையிலும் என் தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர் என்னோடு கூட இருக்கும்போது இந்த உலகத்தின் சூழ்நிலைகளுக்காக நான் ஏன் சோர்ந்து போகணும்? அல்லேலூயாவா? நீ போ, சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் அப்படின்னு அவர் என்கிட்ட சொல்லிட்டார்னா நான் எழும்பி போக வேண்டியதான் என் வேலை. அவர் என் கூட வருவாரு, யுத்தத்தில் ஜெயத்தை தருவாரு. ஆமேனா? நான் சோர்ந்து போக
சோர்ந்து போக. உங்கள் சோர்வுகள் இந்த மாலை மறைவதாக. உங்கள் சோர்வுகள் இந்த மாலை நேரம் உங்களை விட்டு விலகுவதாக. நான் பிரசங்கிக்கிறவர் உங்க பக்கத்துல தான் நின்று கொண்டிருக்கிறார். உங்கள் அருகிலே நின்று கொண்டிருக்கிறார். உங்க மேல இப்போ தங்கது கரத்தை வைக்கிறார். ஆணி வாய்ந்த கரத்தை வைக்கிறார். தேவ பிரசன்னம் உங்கள் மேலே இறங்கி வருகிறது. உங்களை பலப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர் இப்போ உங்க மேல ஊற்றப்படுகிறார். உங்களை தைரியப்படுத்துகிறார். பலவீனமா, வியாதியா, இந்த இரவு நேரம் சுகமடைகிறது. உங்களை சோர பண்ணுகிற போராட்டம் இந்த இரவு நேரம் தாழ விழுகிறது. உங்களை தைரியப்படுத்துகிற தேவன் இந்த இரவு இந்த மைதானம் முழுவதும் பிரசன்னராயிருக்கிறார். சோர்வு வேண்டாம். அது உங்க முன்னேற்றத்தை தடுக்கும். அது உங்களை முறுமுறுப்பினால நிரப்பும். அது உங்க ஓட்டத்துக்கே முட்டுப்புள்ளி வச்சிரும். சோர்ந்தல்ல, சேர்ந்து போங்க. வார்த்தையோட சேர்ந்து போங்க. உங்களை அழைக்கிற தேவனோட சேர்ந்து போங்க. தேவ வசனத்தோட சேர்ந்து போ. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய தகப்பன் தாவீதோட சேர்ந்து போங்க. உங்கள் சபையோட, சபையின் தரிசனத்தோட சேர்ந்து போங்க. நான் பிரசங்கிக்கிற இயேசுவோட, பரலோக தூதர்களோட, பரிசுத்த ஆவியானவரோட சேர்ந்து போக இந்த மாலை நேரத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆமென். நண்பர்கள் உங்களை விட்டு விலகி போகலாம், கூட பிறந்தவங்க கூட விலகி போகலாம். ஆனால் நான் பிரசங்கிக்கிற இயேசு ஒவ்வொரு சூழ்நிலையும் உங்க கூட வருவார். சேர்ந்து போறதுனால என்ன நடக்கும்னு சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். ஆமென் சொல்லுங்க. 400 பேர் தாவீதோடும் தேவ வார்த்தையோடும் தேவ திட்டத்தோடும் சோர்ந்து போகாமல் சேர்ந்து போனார்கள். அப்படி சேர்ந்து போனா நம்ம லைஃப்ல என்ன நடக்கும்? சத்துருக்களின் மேல் ஜெயம் காண்பீர்கள். எல்லாரும் சொல்லணும்னு நான் விரும்புறேன். சத்துருக்களின் மேல் ஜெயம் காண்பீர்கள். சொல்லுங்க. ஆண்டவரே சொல்றாங்களான்னு பாருங்கப்பா. சத்துருக்களின் மேல் ஜெயம் காண்பீர்கள். பிசாசு மேல, வியாதி மேல, பிரச்சனைகள் மேல, போராட்டங்கள் மேல என்ன பாப்பீங்க? ஜெயத்தை பாப்பீங்க, வெற்றியை பாப்பீங்க. ஆண்டவரோட வார்த்தையோட, அழைப்போட, பிரசன்னத்தோட, அபிஷேகத்தோட, ஊழியரோட, தாவீதோட, வாக்குத்தத்தங்களோட, தரிசனத்தோட நீங்கள் சேர்ந்து போனால் ஜெயம் காண்பீர்கள். இரண்டாவது, சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவீர்கள். சேர்ந்து போனா, வார்த்தையோட சேர்ந்து போனா சகலத்தையும் திரும்ப பெற்றுக்கொள்ளுவீங்க. மூன்றாவது, சேர்ந்து போனால் சர்வ வல்லவரின் வாக்கு நிறைவேறும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள், உங்க கூட பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில் என்ன செய்யும்? நிறைவேறும். அம்மா சொன்னாங்க பாருங்க, 93வது வருஷம் அவங்க ஒரு சொப்பனம் பார்த்தாங்களாம், தரிசனம் பார்த்தாங்க. தோத்துறான். இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் கொடுத்த அந்த தரிசனத்தை அவங்க வாழ்க்கையில் நிறைவேற்றிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த பலவீனமான சூழ்நிலையிலும் எத்தனை ஆயிரங்களுக்கு அவங்கள பலனா ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரு பாருங்க. அதுக்கு காரணம் கர்த்தரோட அழைப்போட, அவர்களுக்கு தந்த தரிசனத்தோட அவங்க சேர்ந்து போனதுனால. சோர்ந்து போல, சூழ்நிலையை கண்டு சோர்ந்து போல, சரீர பலவீனத்தை கண்டு சோர்ந்து போல, தன்னுடைய வயதை கண்டு சோர்ந்து போல, கூட தோத்துறான். ஆமே, நிற்க வேண்டிய தரிசனத்தில் நிற்க வேண்டிய நபர் கூட இன்னும் தோத்துறான். தரிசனத்துக்குள்ள வராத ஒரு நிலையில இருந்தும் அவங்க சோர்ந்து போலனா இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய சாட்சி, மிகப்பெரிய தேவபலன். எல்லாமே சாத்தியமா இருந்தும், எல்லாமே சாதகமா இருந்தும் சோர்ந்து போய் சோகமா உட்கார்ந்து இருக்கிற எத்தனையோ பேர், மூலையில முடங்கி போன எத்தனையோ பேர் இருக்கும்போது இந்த தாயாரின் சாட்சி தோத்துறான். அத்தனை பலனானது. இருக்கீங்களா? சேர்ந்து போங்க. சத்துருக்களின் மேல ஜெயத்தை காண்பீர்கள். இந்த 400 பேர் சேர்ந்து போறான். 17ஆம் வசனம் சொல்லுது, முதல் நாள் சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் வரைக்கும் யுத்தம் நடந்தது. அமலேக்கியரை, எதிரியை, சத்துருக்களை முறியடித்தார்கள். நான் ஒன்று சொல்றேன், ஆண்டவர் கூட
வசனத்தோட சபையோட ஊழியக்காரரோட நீங்கள் சேர்ந்து போனாலே உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு சமயமும் ஜெயிப்பீங்க. சர்ச்சுக்கு போகிறது ஆனால் சேர்ந்து போகிறதில்ல. சில ஆள்லாம் சபையில் இருக்கும், என்னத்துக்கு சபையில் இருக்குன்னு தெரியாது. சபையில் இருக்கும் ஆனால் சபையோடு இருக்காது. தோத்துறோம், போகும் மூலையில் உட்காந்துக்கிறோம். தோத்துறோம், அதுக்குன்னு ஒரு சேரு, அதை யாருக்கும் கொடுக்காது. தோத்துறோம், இந்த ஃபேனு எனக்கு தான், இந்த தூணு எனக்கு தான், இந்த சுவரு எனக்கு தான், வேற யாருக்கும் தரமாட்டேன். பாட்டா நீங்கள் பாடுங்க. தோத்துறோம், கையா நீங்கள் தட்டுங்க, காணிக்கையா தோ அவங்க போடுவாங்க, ஊழியம்மா தோ இவங்க செய்வாங்க, சின்ன பிள்ளை ஊழியம் அந்த அவங்க, பெரியவங்க ஊழியம் வாலிபர் ஊழியம் அதோ இவங்க செய்யட்டும். ஆசீர்வாதமா எனக்கு போட்டுருங்க. எப்படி 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 பாட்டு பாட மாட்டாங்க, கை தட்ட மாட்டாங்க, ஆராதனை பண்ண மாட்டாங்க, ஊழியம் செய்ய மாட்டாங்க, எதுலையுமே ஒரு இன்வால்வா இருக்க மாட்டாங்க. கடைசியில் ஆசீர்வாதம் மட்டும் ரிசீவ் ரிசீவ் ரிசீவ். இருக்கீங்களா? போடுவாரு 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 போடுவாரு. சேர்ந்து போனோம். சில ஆளெல்லாம் சபைக்கு என்னத்துக்கு வருதுன்னு அதுக்கே தெரியல, ஆனா வருது. பாஸ்டர்ட்ட கேட்டா அவர் சொல்வாரு எனக்கும் தெரியல. சரி, பரிசுத்தாவியானவற்றாவது கேட்போமே, அவர்கிட்ட கேட்டா போடாடே எனக்கே தெரியல. அல்ல, ஆவியானவருக்கே தெரியல. சில ஆள்லாம் எதுக்கு சர்ச்சுக்கு வருது? சேர்ந்து போகணும். ஆமென் சொல்லுங்க. சபையோட, ஆராதனையோட, துதியோட, தரிசனத்தோட சேர்ந்து. ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த எகிப்தில் இஸ்ரவேல் மக்கள் 430 வருஷம் அடிமையா இருந்தாங்களா? ஆண்டவர் விடுதலை ஆக்குனாரா? அது யாருக்கு தெரியும்ன்றீங்களா? தோத்துறான். யாத்ராமம் 12ஆம் அதிகாரத்தில் விடுதலை ஆக்குனாரு. கிட்டத்தட்ட 30 லட்சம் மக்கள் விடுதலை ஆக்கிட்டார். 14ஆம் அதிகாரம் வரும்போது கொண்டு வந்து செங்கடல்ல நிப்பாட்டார். தோத்துறான். செங்கடல் அந்த கரையில் நிப்பாட்டார். மோசே கூட யோசித்திருப்பார், என்ன அங்கிட்டு சுற்றி இங்கிட்டு சுற்றி கடலில் கொண்டு வந்து நிப்பாட்டார், என்ன விட்டுருந்தா கூட வேற ரூட்டில் கூட்டு போயிருந்திருப்பேனே. தோத்துறான். கடற்கரையில் கொண்டு வந்து நிப்பாட்டார். காற்று வாங்குறதுக்கோ இருக்கலாம் இருக்கலாம் இருக்கலாம். தோத்துறான். சில்லு 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 சில்லுன்னு ஒரே காற்று. எங்க? கடற்கரையில் கொஞ்ச நேரம் வாங்கட்டுன்னு விட்டுருப்பாரு. தோத்துறான். ஏன்னா 430 வருஷம் புழுக்கத்தில் கடந்தவனாச்சா. தோத்துறான். இங்கே பாருங்க, அண்ணனுக்கு ஃபேன் இருக்கு, ஐயாவுக்கு ஃபேன் இருக்கு, பிரசங்கம் பண்ணுற எனக்கு வேத்து ஊற்றுது. அல்ல சொல்லுங்க. ஆமாம். அப்போ இப்போ என் மேலே அவர் பரிதாபப்படுவாருங்க. வர்ற எனக்காக உசுரை கொடுத்து கத்துறான்டா, அவனுக்கு ஃபேன் இல்லடா, இப்போ அண்ணன் காதில் விழுந்துட்டு. அல்ல சொல்லுங்க. அவர் எதாவது ஏற்பாடு பண்ணுறாரு. ஆமேன்னு சொல்லுங்க. போயாயோ தோத்துற, நீயே வச்சுட்டு போயா. தோத்துற, இதை இப்படி எல்லாருக்கும் முன்னாடி சொல்லி காமிக்கிறியா அப்படின்னு. அல்லேலூயாவா? சரி வாங்க. தோத்துறான். எப்படியெல்லாம் ஃபேனை வாங்க வேண்டியதாக இருக்கு வர்ற. தோத்துறான். இப்போ 430 வருஷம் புழுக்கத்துக்குள்ளே கிடந்தவங்களா? நன்றிண்ணே. தோத்துறேன். கடவுளுங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேனா? சரி, 430 வருஷம் புழுக்கத்து. அதனால் கடற்கரை வாங்கட்டும், கடலோரம். ஆமே, வாங்கிய காற்று. அல்லையா சொல்லுங்க. ஆமாம், வாங்கட்டும்னு விட்டார். தோத்துறேன். நான் என்ன நினைக்கிறேன், இந்த கடற்கரை காற்று வாங்கினோடனே நம்மளாம் மோசே வாழ்க, ஆரோன் வாழ்க, தேவன் வாழ்கன்ட்டு திரும்புகிறான். பார்வோன் வாரான். தோத்துறேன். என்னடா பார்வோன் வர்றான், பாட்டை மாத்திரோய் பாட்டை மாத்திரோய், மோசே ஒழிக, ஆரோன் ஒழிக, பாவிகளா பெருசுகளா. தோத்துறான். உங்களை நம்பி வந்தோம் பாடுறா, எங்களை கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டி விட்டு பின்னால பார்வோனும் வர்றான்டா, எங்களை கடற்கரையிலேயே போட்டு தள்ளுறதுக்கா, கொலை பண்ணுறதுக்கா கூட்டு வந்தீங்க அப்படின்னு ஒரே முறுமுறுப்பு. இருக்கீங்களா? மோசஸ் வாஸ் ஆல்சோ இன் டோட்டல் கன்ஃபியூஷன். அவனே கன்ஃபியூஷன்ல தான் இருக்கிறான். எப்படிரா? தோத்துறான். இப்போ என்னடா செய்ய போகிறோம், சமாளிக்க போகிறோம், அவனுக்கு ஒன்றும் புரியல. அவனும் ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்பான், ஆண்டவரே என்னது இது? தோத்துறான். எங்களை விடுதலையாக்குனது யாரு? நான் தான். அப்புறம் அவங்களை கிளப்பி விட்டது அதுவும் நான் தான். தோத்துறான். எங்களை கிளப்பி விட்டது அதுவும் நான் தான். ஒன்றுமே புரியலையே. கொஞ்ச நேரத்தில் புரியும். தோத்துறான். வரமாட்டாங்கன்னு நினைச்சான், பழையபடியே வந்துட்டாங்களே. நான் தான். அல்ல சொல்லுங்க. அப்பா
வரக்கூடாதுல்ல ஜெபம் பண்ணோம். நான் பார்வோனை சொல்கிறேன், அல்ல சொல்லுங்கப்பா. பார்வோன் வரக்கூடாது, வரமாட்டார்ல நினச்சோம். பழையபடியும் அதே பார்வோன், சேம் பார்வோன், இன்னொரு பார்வோனாக இருந்தால் கூட பரவாயில்ல, அதே பார்வோன் எங்களை இதுவரைக்கும் பாடாப்படுத்தின அதே பார்வோன். நீங்கள் என்னமோ யோசிக்கிறீங்க, நான் யாத்திராமத்தில் தான் பேசுகிறேன். அதுக்காக நீங்கள் அப்படி யோசிக்காமலும் விட்டுறாதீங்க. அல்லையா சொல்லுங்க. ஆவியானவர் உங்களுக்கு ரெவலேஷனை கொடுத்தா அந்த மாதிரி எடுத்துக்கங்க. என்ன பேச்ச காணோம்? இஸ்ரவேல் மக்கள் பார்வோன் வரணும்னா நினச்சிருப்பான், வரக்கூடாதுன்னு நினச்சிருப்பான், ஜெபம் கூட பண்ணியிருப்பான். ஆனால் வந்துட்டார்னே பழையபடியும் தோத்துறான் பார்வோன்னு. அல்லையா சொல்லுங்க. வந்துட்டார், பின்னாடியே விரட்டிக்கிட்டு வர்றாரு. இவங்க எல்லாம் கலக்கத்தில் இருந்திருப்பான், தோத்துறான். என்ன செய்யறது ஏது செய்யறது ஒன்றும் புரியலையே. ஆண்டவர் சொல்றார், 2 விஷயம் சொல்றார். 14 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அப்படின்னா இந்த லபன்னு முறுமுறுக்கிறான் பாரு கூட்டத்தில் இருக்கிற ஆளு, அந்த பேச்சை முறுமுறுப்பை நிறுத்த சொல்லு, சும்மா இருக்க சொல்லு, பேச்சை நிறுத்த சொல்லு. நீ சும்மா இருக்காத, உன் கையில் இருக்கிற கோலை நீட்டு, அவங்க முறுமுறுப்ப நிறுத்து, உன் கோலை நீட்டு, நிறுத்து, நீட்டு, நிறுத்த வேண்டியதை நிறுத்து, நீட்ட வேண்டியதை நீட்டு, பழக்க வேண்டியது பழக்கம், அற்புதம் நடக்கும் சொன்னாரா? நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட நிறுத்த வேண்டியதெல்லாம் நிறுத்தணும்னா தோத்துறோம். அவிசுவாசத்தை நிறுத்தணும், பொறாமைய நிறுத்தணும், பொய்ய நிறுத்தணும், மாம்சத்தை நிறுத்தணும், தேவன் விரும்பாத அசுத்தங்களை நிறுத்தணும், விசுவாசத்தை நீட்டணும், அபிஷேகத்தை நீட்டணும், ஜெபத்தை நீட்டணும். அப்படி நாம நிறுத்த வேண்டியதை நிறுத்திட்டு நீட்ட வேண்டியதை நீட்டினா எந்த செங்கடலா இருந்தாலும் பிளக்கும், தடைகள் உடையும், அற்புதங்கள் நடக்கும். அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன? உள்ள போங்க, உள்ள போங்க. தோத்திரம், கடல் பளந்துட்டு பாதை உருவாயிட்டு, உள்ள போனா அவனும் உள்ள வந்துட்டான். தோத்திரம் யாரு? பார்வோனும். ஆண்டவரே எங்களுக்காக தானப்பா நீங்க கடலை பளந்தீங்க. ஆமா, கடலுக்குள்ளே வந்துட்டானப்பா. தோத்திரம். இப்போ இந்த ட்ரோன் கேமராலாம் வச்சுருக்காங்க பாருங்க. ஒருவேளை இப்போ இந்த ட்ரோன் கேமராவை அப்போ செங்கடல் மேலே அப்படி வச்சு பார்த்தா தோத்துறேன், செங்கடலுக்குள்ளே 2 குரூப்பு இருக்குது. தோத்துறேன். இப்போ கூட சபையில் ட்ரோன் கேமரா வச்சு பார்த்தா அல்ல சொல்லுங்க, 2 சைஸான குரூப்பு சபைக்குள்ளே இருக்குது. தோத்துறேன். ரட்சிக்கப்பட்டவங்களா தெரியலையே, அபிஷேகம் இருக்கா தெரியலையே, இவங்க எதுக்கு சர்ச்சுக்குள்ள இருக்காங்க தெரியலையே. தோத்துறேன். பாஸ்டர் போட்டுத்தெல்லாம் வந்திருக்காங்களோ தெரியலையே, தரிசனத்தையே காலி பண்ணுறதுக்கு வந்திருக்காங்களோ தெரியலையே. தோத்துறான். ஆக அன்னைக்கு செங்கடலுக்குள்ள 2 டிக்கெட் இருந்த மாதிரி இன்னைக்கு சபைக்குள்ளேயும் ட்ரோன் கேமரா வச்சு பார்த்தா 2 டிக்கெட் இருக்கு. நான் ஒன்று சொல்கிறேன், பார்வோன் டிக்கெட்டாக இருந்தால் சீக்கிரம் மனம் திரும்பிடுங்க, அப்போ தான் அந்த கரையில் போய் சேரலாம். தோத்துறான். மனம் திரும்பாமல் இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் மர்கேயா. அல்ல சொல்லுங்க அப்பா. இப்போ என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் தெரியுமா? லிசன் மீ, அதான் சொல்ல வரேன். பின்னால் பார்வோன் வர்றானே, சைடில் கடல் நிற்குதே, அது அப்படியே நம்ம மேலே விழுந்துருமோ இல்லை பார்வோன் நம்மளை அழிச்சிருவானோ விரட்டிக்கிட்டே வர்றானே, கடலுக்குள்ளே உங்கள் கதையை முடிக்கிறேன் பார், கதையை முடிக்கிறேன் பார் அப்படின்னு துரத்திக்கிட்டு வர்றானே, செத்து போயிடுவோமோ அழிஞ்சிருவோமோ. நீ அதெல்லாம் யோசிக்காத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் அல்லேலூயா. முன்னால ஒரு மேக ஸ்தம்பம் ஒன்று நடத்திட்டு போதுவாரு, அந்த மேக ஸ்தம்பத்தை மட்டும் பார்த்துக்க. மோசே கையை பிடிச்சுக்க. அல்ல சொல்லுங்க. ஆரோன் கையை பிடிச்சுக்க, ஒரு சகோதரன் கையை பிடிச்சுக்க, ஒரு சபையார் கையை பிடிச்சுக்க. ஒருத்தரோட ஒருத்தர் கரம் கோர்த்து மோசையோடு சேர்ந்து, சகோதரனோடு சேர்ந்து, ஆரோனோடு சேர்ந்து மேக ஸ்தம்பத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி கோ ஃபார்வர்ட். நீ முன்னேறி போய்கிட்டே இரு, சேர்ந்து போய்கிட்டே இரு, இணைஞ்சு போய்கிட்டே இரு. ஒரு சபையோட இணைஞ்சு, தேவ வார்த்தையோட இணைஞ்சு, ஊழியக்காரோட இணைஞ்சு, இயேசுவோட இணைஞ்சு. அல்லேலூயாவா. போய் எல்லாரும் சேர வேண்டிய கரையில் போய் காலை வைக்கணும். நான் நினைக்கிறேன் அந்த முதல்ல போய் காலை வச்ச நம்ம ஆளுகள்லாம் திரும்பி பார்த்து நம்ம ஆளுகள் லேட்டாக வந்துட்டு இருப்பாங்க. சோத்திரம். சிலருக்கு என்னதான் சிச்சுவேஷன்னாலும் அந்த ஃபீலிங்கே இருக்காது. சோத்திரம். ஒரு சைஸாக வந்திருப்பா, சீக்கிரமா சீக்கிரமா
கூப்பிட்டு பகலில் அந்த கரையில் முன்னால் போனவங்கலாம் சீக்கிரவா, பின்னால் வர்றான் பாரு. அங்கே என்ன செல்ஃபோனை நோண்டிகிட்டு இருக்கேன், சீக்கிரவா. அங்கே என்ன சுடிதாரை பார்த்துட்டு இருக்கேன், சீக்கிரவா. அங்கே என்ன அங்கே லுக்கு இங்கே லுக்கு தோத்துறோம். இங்கே ஏற்கனவே படாத பாடுபட்டு கிடக்குறோம், சீக்கிரவா. என்ன பேச்சக்கான அல்லேலூயாவா. நல்லா கவனிக்கணும். சேர வேண்டிய கரையில் கடைசி இஸ்ரவேலனும் தன் காலை தூக்கி வச்ச உடனே திரும்பினார்கள். கோல் நீட்டப்பட்டது, ஜலம் திரும்பியதே. I want to say a prophecy. சபையை துரத்தி கொண்டு வருகிற பார்வோனின் சேனையின் மேல் ஜலம் திரும்புகிற நாட்கள் வருகிறது. கர்த்தருடைய பராக்கிரமம் வெளிப்படுகிற நாட்கள் வருகிறது. பாதாளத்தின் வாசல்கள் ஒரு நாளும் சபையை மேற்கொள்ளுவதில்லை. இது கர்த்தருடைய சேனை, இது கர்த்தருடைய சபை, இது கர்த்தருடைய கூட்டம், இது தேவனுடைய ராஜ்யம். எத்தனை ராஜாக்கள் தேவ ராஜ்யத்துக்கு விரோதமாக எழும்பினாலும் அவர்கள் அழிந்து போவார்களே ஒழிய, அவர்கள் ராஜ்யம் அழியுமே ஒழிய தேவ ராஜ்யம் ஒரு நாளும் அழியாது. சபையே, நீங்களும் நானும் செய்ய வேண்டியது அழைக்கப்பட்ட அழைப்போட, தேவனோட வார்த்தையோட இணைஞ்சு, அல்லேலூயா சொல்லுங்க, சேர்ந்து, சபையோட சேர்ந்து, ஊழியக்காரரோட சேர்ந்து, வசனத்தோட வார்த்தையோட சேர்ந்து நீங்க முன்னேறி போய்கிட்டே இருங்க. சத்துருக்களின் மேல் ஜெயம் காண்பீர்கள். கரையில் பார்த்தா இப்போ எல்லா பேரும் மட்டமலாக்கா சிலாவில் குப்பரடிக்க செத்து கிடக்கான். யாரு? பார்வோன் சேனை. யாரா இவங்க? பின்னாலே விரட்டிட்டு இருந்தாங்களே, கதையை முடிச்சிருவோம், அவ்வளவுதான், உங்களை வளர விட மாட்டோம், உங்களை எழும்ப விட மாட்டோம், ஒளிய நடக்க விட மாட்டோம், சொல்லி முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்ன குருப்பாடா. அவங்க எல்லாம் காலி. அல்ல சொல்லுதாப்பா. ஆனால் இஸ்ரவேல் ஜனத்திற்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் சுதந்திரமாய் கரத்துக்கு வந்தது. சகலத்தையும் நீங்கள் திருப்பிக் கொள்ளுவீர்கள். சேர்ந்து போனா முதல்ல தோத்துறான், சத்துருக்களின் மேல் ஜெயத்தை காண்பீர்கள். ரெண்டாவது, நீங்க சேர்ந்து போனா சகலத்தையும் என்ன செய்வீங்க? திருப்பிக் கொள்ளுவீங்க. 17வது வசனம் 1 சாமுவேல் 30:17 அமலேக்கியரை அழித்தார்கள். 18-19 வசனங்கள் சொல்லுது, தாவீது இழந்து போன எல்லாவற்றிலும் ஒன்றும் குறைவுபடாமல் சகலத்தையும் திருப்பிக் கொண்டா. நீங்க ஆண்டவருடைய வார்த்தையோட சேர்ந்து போனீங்கன்னா, ஆண்டவரோட சேர்ந்து போனீங்கன்னா, உங்க அழைப்போட சேர்ந்து போனீங்கன்னா, நீங்க இழந்த எல்லாத்தையும் திருப்பிக்கிருவீங்க. மார்க் 5ஆம் அதிகாரம் நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யவீரு என்கிற ஒரு மனுஷன், 22ஆம் வசனத்துக்கு பிறகு அந்த சம்பவம். குமாரத்தி மரிச்சிட்டா, ஒரே குமாரத்தி, 12 வயசு நிரம்பிய ஒரு மகள் மரிச்சிட்டா. இயேசுநாதர் கூப்பிட போயிருக்கிறான் யவீரு. கொஞ்சம் காலதாமதமெல்லாம் ஆச்சு, தோத்துறான். அப்புறம் திரும்ப இயேசுநாதர் இவங்க கூட அவன் வீட்டுக்கு வர்றாரு. நல்லா கவனிக்கணும். மக மரிச்ச நிலையில் இருக்கா, டெட் பாடி தான், தோத்துறான், மரிச்சு போயிருக்கா. எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. இயேசு அங்கே வர்றாரு. அவர் சொல்றாரு, ஏன் அழுறீங்க? பிள்ளை மரிக்கலை, நித்திரையா இருக்கிறாள் அப்படின்னு. மனுஷன் பேசுறதுக்கும் இயேசு பேசுறதுக்கும் எப்பவுமே வித்தியாசம் இருக்கும். டாக்டரு அவ்வளவுதான்னு சொல்லுவார், இயேசுநாதர் இனிமே தான்னு சொல்லுவார். அல்லேலூயா சொல்லுங்க. டாக்டர் அப்படித்தான் சொல்லுவார், அவ்வளவுதான், உன் வாழ்க்கை அவ்வளவுதான், உன் குடும்பம் அவ்வளவுதான், உன் சரீரம் அவ்வளவுதான், முடிய போகுது, முத்தி போச்சு, ட்ரீட்மெண்ட்டு பண்ண முடியாது, அவ்வளவுதான் சொல்லுவார். ஆனால் இயேசுனாரு எல்லாமே இனிமே தான், உன் வாழ்க்கையே இனிமே தான், உன் ஓட்டமே இனிமே தான், உனக்கு உயர்வு இனிமே தான். அவர் தான் இயேசுநாதரே. மந்திரவாதி சொல்லுவார், மச்சான் சொல்லுவார், மாமா சொல்லுவார், உலகம் சொல்லும், சூழ்நிலை சொல்லும், அவ்வளவுதான் போயாயோ. ஏன் ஆண்டவர் சொல்லுவார், எல்லாமே உன் வாழ்க்கையில் இனிமே தான். மனுஷன் சொல்ற மாதிரியே சொல்லணுங்கிற அவசியம் இயேசுநாதருக்கு கிடையாது. அவர் சர்வ வல்லவர். ஆமேனா? இங்க எல்லாரும் சொல்றாங்க அவ செத்து போயிட்டான்னு. ஆண்டவர் அவ தூங்கிட்டு தான் இருக்கிறான்றாரு. தோத்துறான். எல்லாரும் நம்ப முடியல. செத்தால எழுப்புறது கஷ்டம், தூங்குறால எழுப்புறது ஈஸி. எப்பொழுதுமே ஆண்டவர் அப்படித்தான் பார்ப்பார். அல்லையா சொல்லுங்க. அப்போ என்ன பேச்சக்கான
சில ஆள் எழும்பவே மாட்டேங்க. பாஸ்டர் முடிவு பண்ணிடுவார் இது தேராதுன்னு. ஆனால் ஆண்டவர் அந்த ஆளையும் எழுப்பிடலாம்னு முயற்சி பண்ணுவார். அதனால தான் நம்மளெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் உசுரோடே வச்சிருக்காரு. அல்ல சொல்லுங்க அப்பா, என்ன பேச்ச காண? ஆமேனா? இப்போ அந்த அம்மா மாதிரி அங்கே வந்தவங்களாம் ஆமாம் பிள்ளை எப்போவே செத்து போச்சு, சும்மா இவர் இப்போ வந்துக்கிட்டு மறிக்கலை நித்திரையா இருக்கிறாள்னு சொல்கிறாரு அப்படின்னு ஒரே சலசலப்பு. 40ஆம் வசனம் சொல்லுது, ஆண்டவர் சொல்ற அவர்கள் எல்லாரையும் வெளில போக சொல்லு. யார் எல்லாரையும்? சொந்தக்காரங்க எல்லாரையும் வெளில போக சொல்லு. நல்லா கவனிக்கணும். யவீர் மகன் மறிச்சிருக்கா. அந்த துக்கத்துக்கு வந்தவங்கலாம் யாரு? சொந்தக்காரங்க, உறவுக்காரங்க, சித்தப்பன், பெரியப்பன், மாமா, அப்போ சித்தப்பன் சம்சாரம் தோத்துறான், சித்தப்பாவுக்கு 2வது தோத்துறான், எல்லாமே வந்திருப்பாங்க தோத்துறான். சொந்த பந்தம் எல்லாம் உட்காந்துருக்கு. இவர் பாட்டுக்கு வந்துட்டு அவங்க எல்லாரும் வெளில போக சொல்லுன்றாரு. இது சாத்தியமா? நீங்க அந்த சம்பவத்தை படிச்சீங்கன்னா கடைசி வரைக்கும் உன் பிள்ளைய உயிரோட எழுப்புவேன்னு ஒரு வார்த்தை கூட ஏசினாரு சொல்லல. வேதத்தின்படி பார்த்தா இதுவே அவர் மரணத்திலிருந்து ஒரு நபரை உயிரோடு எழுப்புகிற முதல் சம்பவமாக இருக்கலாம். அப்ப யவீரு மரிச்சோர் அவர் எழுப்புவர் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பும் இல்லை. அல்லேலூயா. அதனாலதான் சொந்தக்காரங்க சொல்றாங்க, போதகரை இனி என்ன செய்ய வேண்டாம், வருத்தப்படுத்த வேண்டாம், அவர் வந்து பிரயோஜனம் இல்லை, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், இனி அவர் வந்தாலும் வாய்ப்பு இல்லைன்றான். ஏன்னா இதுதான் முதல் நிகழ்வு. இதுக்கு முன்னால் அப்படி ஒரு கதை அவங்க கேட்டதில்லை, அப்படி ஒரு சம்பவத்தை அவங்க கேட்டதில்லை. நல்லா கவனிக்கணும். யவீரு பார்த்து சொல்றாரு, உன் சொந்த பந்தக்காரங்களை வெளில போச்சல். இப்ப நல்லா கவனிக்கணும். இவர் சொல்றத கேட்டு சொந்தக்காரங்களை வெளியில் அனுப்புறதா, சொந்தக்காரங்களை முக்கியத்துவப்படுத்தி இயேசுவே அதெல்லாம் நான் அனுப்ப முடியாது தோத்துறான், நீர் வந்தீரா வந்த வேலையை பார்த்துட்டு கிளம்பும் அப்படின்னு சொல்றதா தோத்துறான். இயேசுவா உறவா, இயேசுவா மனுஷனா, யார் பக்கம் சேர்ந்து போலாம், ஏதோட சேர்ந்து போலாம். நீங்க ஈஸியா சொல்லிடலாம் தோத்துறான். அன்னைக்கு யவீர் நிலையை பாருங்க தோத்துறான். ஹலோ இருக்கீங்களா? சொந்தக்காரர் நம்ம செஞ்சிட முடியுமா? இன்னைக்கு பாஸ்டர் வர்றாரு, நம்ம வீட்டுக்கு வர்றாரு தோத்துறான். ஓ சொந்தக்கார ஒரு ஆள் வீட்டில் இருக்கக்கூடாது, வெளில போய் சொல்லு அப்படின்னா பாஸ்டர் நீங்க முதல்ல போங்க தோத்துறான். உங்க கூட இதுவரைக்கும் உறவு தோத்துறான், ஜெபம் சபை இதெல்லாம் வந்ததெல்லாம் போதும் தோத்துறான். சொந்தக்காரங்களை வீட்டு விட்டு போய் சொல்றீங்க தோத்துறான் அப்படின்னு பாஸ்டரை போட்டு தள்ளிடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா யவீருவை பாருங்க, உறவுகளோட சேர்ந்து நிக்கல, உன்னதரோட சர்வ வல்லவரோட இயேசுவோட அவர் வார்த்தையோட சேர்ந்து நின்னதுனால மரித்த மகளை மறுபடியும் திருப்பிக் கொண்டான், மரித்த மகளை திரும்பவும் பெற்றுக்கொண்டான். இன்னைக்கும் கர்த்தர் சொல்றார், நீங்க இயேசுவோட வார்த்தையோட அழைப்போட தேவ திட்டத்தோட சேர்ந்து நின்னா உங்க கைவிட்டு போனது, நீங்க இழந்தது, நீங்க பறி கொடுத்தது எல்லாத்தையும் தேவன் உங்களுக்கு திருப்பி கொடுப்பார். சர்வ வல்லவரின் வாக்கு நிறைவேறும். கடைசியா சொன்னேன் பாருங்க, 8ஆம் வசனத்தில் சொல்றார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். 18ஆம் வசனம் சொல்லுது, தாவீது சகலத்தையும் திருப்பிக் கொண்டான். கர்த்தருடைய வார்த்தையோட கர்த்தரோட சேர்ந்து நின்னா இதுவரைக்கும் உங்களுக்கு என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாரோ அந்த வார்த்தைகளை வாக்கு தத்தங்களை உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவார். எழும்பி நிற்க போகிறோம், நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். தோத்திரம். எனக்காக யார், என் வார்த்தைக்காக யார், என் விருப்பத்துக்காக யார், தோத்திரம். என்னோட சேர்ந்து வர்றதுக்கு யார் இருக்கா, என் அழைப்போட சேர்ந்து வர்றதுக்கு யார் இருக்கிறா? இன்னைக்கு சாத்தான் மனிதர்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான், உலகத்தை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான். அந்த சாத்தானை அழிச்சு ஆயிரங்களை லட்சங்களை மீட்டுக்கொள்ள, ரட்சிப்புக்குள்ள நடத்த, சகலத்தையும் திருப்பிக் கொள்ள இன்னைக்கு எனக்காக புறப்பட்டு வருகிறது யார் என்று ஆண்டவர் கேட்கிறார். 200 பேர் தாம் பிரச்சனையை பெருசுபடுத்தி, சூழ்நிலையை பெருசுபடுத்தி, பலவீனத்தை பெருசுபடுத்தி ஒரு குறிப்பிட்ட இடத்துல நின்று போயிட்டான். ஆனா 400 பேர் நோ 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 நோ, நான் கர்த்தருக்காக வருவேன், தாவீதோட வருவேன், வார்த்தையோட வருவேன், தேவ சித்தத்துக்காக வருவேன், என்னையே அதற்காக தருவேன் அப்படின்னு சேர்ந்து வந்தாங்க. ஓ ராபா ஷாகா ராபா தானா காபாரா. அநேக மிஷனரிகள் தோத்தறான் ஆண்டுடைய அழைப்புக்கு தங்களை அர்ப்பணித்து
தேவ அழைப்போட சேர்ந்து இந்த தோத்திரம் பூமிக்கு, தேசத்துக்கு, இந்தியாவுக்கு வந்ததுனால சுவிசேஷம் இந்தியாவுக்கு வந்துச்சு, தமிழ்நாட்டுக்கு சுவிசேஷம் வந்துச்சு. தோத்திரம். அநேக ஆயிரங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். இன்றைக்கும் லட்சக்கணக்கில் ஜனங்கள் ஆண்டவர் பக்கம் திருப்பப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு என் பிரசங்கத்தை கேட்கிற உங்களை என் கூட சேர்ந்து வருவியான்னு கேட்கிறாரு. என் அழைப்போட சேர்ந்து வருவியான்னு கேட்கிறாரு. என் திட்டத்தோட சேர்ந்து வருவியா? உன்னை நான் பயன்படுத்துவேன். நீ என் கூட சேர்ந்து வந்தா உன் எதிரி உன் கண்ணுக்கு முன்னால விழுவான். உன் பிரச்சனை தோற்று போகும். பார்வோன் விழுவான். உன்னை பயமுறுத்துகிற சக்தி விழும். உன்னை பயமுறுத்துகிற கூட்டம் தோற்று போகும். அமலேக்கியன் தோற்று போவான். நீ என் கூட வந்தா ஜெயத்தை பாப்ப. உன் குடும்பத்துல ஜெயம், பிரச்சனைகள் நடுவில் ஜெயம், தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெயம், ஊழியத்துல ஜெயம். என் கூட சேர்ந்து வருவையா? என் அழைப்போட சேர்ந்து வருவாயா? என் வார்த்தையோட சேர்ந்து வருவாயா? இழந்தவைகளை திருப்பிக் கொள்ளுவேன். உன்னை வச்சு நான் கிராமங்களை திருப்புவேன், அநேக குடும்பங்களை திருப்புவேன், அநேக இளைஞர்களை திருப்புவேன். இன்னைக்கு என் பிரசங்கத்தை கேட்கிற உங்களை அநேக ஆயிரங்களுக்கு பயன்படுத்த ஆண்டவர் விரும்புறாரு. உங்களை பட்டணங்களுக்குள்ள அனுப்ப விரும்புறாரு. அநேக எல்லைகளுக்குள்ள அனுப்ப விரும்புறாரு. அநேக வாலிப பிள்ளைங்க இங்க இருக்கிறீங்க, உங்களை தேசங்களுக்குள்ள அனுப்ப போறாரு. உங்க மூலமா அவர் இழந்த ஆயிரக்கணக்கான ஜனங்களை ஆண்டவர் திருப்ப போறாரு. தேவ ராஜ்யத்தின் பக்கம் திருப்ப போறீங்க. அம்மா வயசாயிடுச்சுன்னு சொல்லாதீங்க. ஒரு 80 வயசு மோசேயை தான் தோத்திரம் எகிப்து தேசத்துக்கு அனுப்பி 30 லட்சம் இஸ்ரவேல் மக்களை ரட்சிக்கும்படி, விடுதலையாக்கும்படி தேவன் பயன்படுத்தினாரு. இன்னைக்கும் இங்க இருக்கிற வயது முதிர்ந்த பெற்றோர்கள், தாய்மார்கள், தகப்பன்மார்கள், உங்களை கூட ஆண்டவர் பயன்படுத்த போறாருங்க ஐயா, பயன்படுத்த போறாருமா. இழந்து போனதை நீங்க திருப்ப போறீங்க. மனிதர்களை திருப்பி கொள்ள போறீங்க. குடும்பங்களை திருப்பி கொள்ள போறீங்க. சாத்தான் பிடியில, அமலேக்கினுடைய பிடியில் இருக்கிற எல்லாம் உங்க கரத்துக்கு வரப்போகுது. சாத்தான் கையில் இருக்கிறது உங்க கைக்கு வரப்போகுது. சத்துரு கையில் இருக்கிறது உங்க கைக்கு வரப்போகுது. அமலேக்கியன் கையில் இருக்கிறத உங்க கையில இன்னைக்கு கர்த்தர் தர்றார். உங்களை விட்டு பறிபோனதெல்லாம் திரும்ப வருது. பறிபோன சமாதானம், பறிபோன குடும்ப உறவுகள், பறிபோன ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், வேலை, வீடு, ஆஸ்தி, சொத்து உங்ககிட்ட திரும்ப வருது. பறிபோன ஊழியம் திரும்ப வருது. பறிபோன அபிஷேகம் திரும்ப வருது. பறிபோன ரட்சிப்பு திரும்ப வருது. கிருபைகள் திரும்ப வருது. பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய மகிமை இந்த மைதானம் முழுவதும் நிறைஞ்சிருக்கு. ஆமென், ஆமென். சர்வ வல்லவரின் வாக்கு நிறைவேற போது, உங்களை கொண்டு நிறைவேற போது. முழங்கால் யாவும் முடங்கும் என்கிற வாக்கு, நாவுகள் யாவும் இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கையிடும் என்கிற வாக்கு, சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள் என்கிற வாக்கு உங்க மூலம் நிறைவேற போது. இந்த அணைக்காட்டுல ஆண்டவருடைய திட்டம் உங்க மூலம் நிறைவேற போது. உங்க கிராமத்துல ஆண்டவருடைய திட்டம் உங்க மூலம் நிறைவேற போது. இந்த பட்டுக்கோட்டையில ஆண்டவருடைய திட்டம் உங்க மூலம் நிறைவேற போது. வார்த்தைகள் நிறைவேற போது. ஓ ஜீசஸ், glory to God. 200 பேர் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. 400 பேர் வாரேன்னு சொன்னாங்க. நாங்க கூட வர்றோம்னு சொன்னாங்க. உமக்காக வர்றோம்னு சொன்னாங்க. உங்க கூட சேர்ந்து நான் வர்ற ஆண்டவரே, உங்க வார்த்தையோட இணைஞ்சு வர்ற ஆண்டவரே, நீங்க எனக்காகத்தான் பேசுனீங்கப்பா, என் குடும்பத்துக்காகத்தான் பேசுனீங்கப்பா. உங்க கூட நான் கரம் கோர்க்கிறேன். இயேசுவோடு கரம் கோர்க்கிறவர்கள் எத்தனை பேர்? தாவீதோடு கரம் கோர்க்கிறவர்கள் எத்தனை பேர்? சபையோடு கரம் கோர்க்கிறவர்கள் எத்தனை பேர்? இலக்கிலே கொண்டு போய் சேர்ப்பார். நன்றி, 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 நன்றி. நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யம், அங்கே கொண்டு போய் உங்களை சேர்ப்பார். வாக்குத்தத்தம் பண்ணினதையெல்லாம் செய்து முடிப்பார். நீங்கள் உங்கள் துக்கங்கள் நீங்கி சந்தோஷம் அடைவீர்கள். நன்றி. அநேகருடைய கரங்களை பார்க்கிறேன். கர்த்தர் உங்களை பார்க்க விரும்புறாரு. பரலோகம் உங்களை பார்க்க விரும்புது. உங்க கூட நான் வர்ற ஆண்டவரே, இன்னைக்கு உங்க கையை நான் பிடிச்சுக்கிற ஆண்டவரே, என் கையை நீங்க பிடிச்சுக்கங்க. உங்க கரத்தை நான் பிடிச்சுக்கிறேன் ஆண்டவரே. சபையோட இணைஞ்சு, ஊழியரோட இணைஞ்சு, உங்க கூட இணைஞ்சு நான் பயணிக்க ஆயத்தம்.
அப்படி சொல்றவங்க மட்டும் மேடைக்கு முன்னால சீக்கிரம் வாங்க. உங்களை ஆண்டவர் பார்க்க விரும்புறார், உங்களை ஆண்டவர் தொட விரும்புறார், உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புறாரு. ஆமா ஆமா, பலமுறை அவர் நம்ம கூட வர்றாரு. நாம ஏன் அவர் கூட போக கூடாது? நம்ம பிரச்சனையோட வர்றாரு, நம்ம தேவைகளோட வர்றாரு, நமக்காக வர்றாரு, நம்ம கண்ணீருக்காக வர்றாரு, நம்ம தேவைகளை சந்திக்க வர்றாரு. அவர் வர்றார்ல, தோத்திரம். பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார்ல, தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்தார்ல. உங்களுக்காக வந்தார்ல தாயே, உனக்காக வந்தார்ல, எனக்காக வந்தார்ல சகோதரா, உங்களுக்காக வந்தார்ல. தோத்திரம். ஏன் அவருக்காக நான் வரக்கூடாது? அவர் வார்த்தைக்காக நான் வரக்கூடாது? அவர் விருப்பத்துக்காக நான் வரக்கூடாது? சாத்தானை அழிக்க நான் ஏன் வரக்கூடாது? சகலத்தையும் திருப்பிக் கொள்ள நான் ஏன் வரக்கூடாது? ஆத்துமாக்களை ரட்சிக்க நான் ஏன் வரக்கூடாது? அவருடைய பணிக்காக, அவருடைய ஊழியத்துக்காக நான் ஏன் வரக்கூடாது? நான் வந்தா எனக்கு ஆசீர்வாதம், நான் வந்தா என் வாழ்க்கையில பார்வோன் விழுவான், நான் வந்தா என் பிரச்சனைகள் அழியும், நான் வந்தா என் வியாதி மாறும், நான் வந்தா சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவேன், இழந்ததையெல்லாம் திருப்பிக் கொள்ளுவேன், நான் வந்தா சர்வ வல்லவரின் வாக்கு பலிக்கும். வந்துகிட்டே இருக்கிறாங்க. சீக்கிரம் சீக்கிரம் முன்னால வாங்க. அப்பா உங்களை பார்க்கட்டும். இங்க மனுஷன் கூப்பிடல, மனுஷன் கூப்பிட்டு நம்ம வந்து ஒண்ணும் நடக்க போறது இல்ல. அப்பா சர்வ வல்லவர் இந்த இடம் முழுவதும் வியாபித்து இருக்கிறார். கல்வாரி நாயகன் இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறாரு. அவர் உங்க வாழ்க்கையை தலைகீழா மாத்துறாரு. 200 பேர் வரமாட்டேன்ட்டாங்க, ஆனா 400 பேர் வர்றேன்னு சொன்னாங்க. வராதவங்களை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. வர்றேன்னு சொல்ற 400 பேரை தாவீது அழைச்சிட்டு போனாரு. நீங்க இன்னைக்கு வர்றேன்னா உங்களை அழைச்சிட்டு போறாரு, அழைச்சிட்டு போறாரு, எல்லைகளுக்கு அழைச்சிட்டு போறாரு, உயர்வுக்கு, சிங்காசனத்துக்கு, ஜெயத்துக்கு, வெற்றிக்கு, மகிழ்ச்சிக்கு உங்களை அழைச்சிட்டு போறாரு. என்னை இழுத்து கொள்ளும், ஓடி வந்திடுவே. இன்னும் கர்த்தர் உங்களை பாரப்படுத்திட்டே இருக்கிறாரு. I want to say a prophecy. ஒரு சிலர் இந்த மைதானத்தில் நிக்கிறீங்க, உங்களை ஆண்டவர் ஏற்கனவே முழு நேர ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரு. ஆனா நீங்க சூழ்நிலையை காரணம் காட்டி, தேவைகளை காரணம் காட்டி, பல விஷயங்களை காரணம் காட்டி சோர்ந்து போய் எங்கேயோ ஒரு மூலையில நின்னுட்டீங்க, ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக்காகி நின்னுட்டீங்க. தோத்திரம். கொஞ்ச நாள் வந்தீங்க, கொஞ்ச நாள் கர்த்தர் கூட போனீங்க, ஆனா பேச ஒரு ஆற்றங்கரை, ஏதோ ஒரு ஆற்றங்கரையில, ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு சூழ்நிலையில நின்னுட்டீங்க. ஆனா ஆண்டவர் உங்களை இன்னைக்கும் திரும்பவும் அழைச்சிட்டு போக விரும்புறாரு, திரும்பவும் அழைச்சிட்டு போக விரும்புறாரு. முழு நேர ஊழியத்தை திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு, திரும்பவும் அழைப்ப உறுதிப்படுத்துறாரு. வாங்க. முழு நேரமா தான் ஊழியம் செய்யணும் இல்ல, மற்றவங்களுக்கு சொல்றேன். தோத்திரம். முழு நேர ஊழியத்துக்கு அழைச்சா முழு நேரமா வாங்க. இல்லையா, ஆண்டவருக்காக நான் எதையாகிலும் ஒன்றை செய்வேன், என் ஊழியரோட இணைஞ்சு, என் சபையோட இணைஞ்சு எதையாகிலும் ஒன்றை ஆண்டவருக்காக செய்வேன். வாலிபர் ஊழியம், பெண்கள் ஊழியம், ஆண்கள் ஊழியம், ஜெபிக்கிற ஊழியம், சாட்சி சொல்ற ஊழியம், சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஊழியம், முழங்கால நின்று போராடுகிற ஊழியம், உபவாசிக்கிற ஊழியம், கொடுக்கிற ஊழியம், தாங்குகிற ஊழியம். சேர்ந்து போவேன், என் ஆண்டவரோட சேர்ந்து போவேன், வார்த்தையோட சேர்ந்து போவேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். அழைக்கிறார். என்னை இழுத்து கொள்ளும், ஓடி வந்திடுவே. என்னை இழுத்து கொள்ளும், ஓடி வந்திடுவே. அறைக்குள் அழைத்து செல்லும், அன்பில் களி கூறுவே. அறைக்குள் அழைத்து செல்லும், அன்பில் களி கூறுவே. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம். சொல்லுங்க. ஸ்தோத்திரம். கல்வாரி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே. கல்வாரி நாயகனே,
கரங்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே, உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே, உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். மனிதர்களோட போய் பல சமயம் தோத்து போயிருப்பீங்க. பலரோட பல இடங்களுக்கு போய் பல இடத்துல அவமானப்பட்டிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு சர்வ வல்லவர் என் கூட வான்னு அழைக்கிறார். என் கரத்தை பிடிச்சுக்கோ, வா வா, என்னோட சேர்ந்து வா, என் வார்த்தையோட சேர்ந்து வா. உனக்காகத்தான் இந்த 3 நாள் கூட்டம். உன்னை விட மாட்டேன், எதிரி கையில விட மாட்டேன், சாபத்துல விட மாட்டேன், வியாதியில விட மாட்டேன், தரித்திரத்துல விட மாட்டேன், தோற்று போக விட மாட்டேன். நீ இழந்து போனத திரும்ப கொடுப்ப, திரும்ப கொடுப்ப. உன் துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவேன், உன் புலம்பல ஆனந்த களிப்பா மாற்றுவேன். உன்னை கொண்டு எல்லாத்தையும் நான் மீண்டும் திருப்புவேன். வா 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 வா, எனக்காக வா, என் வார்த்தைக்காக வா. ஓ ரபா தரகனா, உன் வாழ்க்கையில எதையோ நம்பி தோற்று போறீல, உனக்காக ஜீவனை கொடுத்த என்ன ஏன் நீ நம்ப கூடாதே? எனக்கு ஒரு முறை ஒரு சான்ஸ் கொடுத்து பாரு. உன் கரத்தை என் கையில கொடுத்து பாரு, உன் வாழ்க்கை என் கையில கொடுத்து பாரு, என்னோட சேர்ந்து வர அர்ப்பணிச்சு பாரு. நீ யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்டுறேன், உன் தலையை உயர்த்தி காட்டுறேன். உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். ராஜாவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், என் உயிருள்ள நாளல் ராஜாவே. யாருக்கும் உதவாதவன் உதவாக்கிற தருதல, இதுதான் என் செல்ல பேர். 18 வயசு வரைக்கும் என்ன உலகம் அப்படித்தான் கூப்பிட்டுச்சு. நான் எல்லாராலையும் வெறுக்கப்பட்டவன், வெறுத்து ஒதுக்கப்பட்டவன், புறக்கணிக்கப்பட்டவன். 18 வயசுல கையில தூக்கு கயிறு எடுத்துட்டு சாக போனவன். அப்ப என் லைஃப் எப்படி இருந்துக்கும் பாத்துக்கங்க. என்னை யாரும் நேசிக்கல, என்னை யாரும் புரிஞ்சுக்கல. அவங்கள நான் குறை சொல்ல மாட்டேன், என் வாழ்க்கை அப்படி இருந்துச்சு, என் சுபாவம் அப்படி இருந்துச்சு. அதனால என்னால என்னை புறக்கணிச்சு தள்ளுனாங்க. தூக்கு கயிறு எடுத்துட்டு சாக போன என்ன கர்த்தர் சொன்னாரு, அந்த தூக்கு கயிறை வச்சிருக்கீல, அந்த கைய என் கையில கொடு, அந்த வாழ்க்கைய என்கிட்ட கொடு, உன்னை என்கிட்ட கொடு, என் கூட சேர்ந்து வா. தவறான நண்பர்களோட சேர்ந்து போனையில, உலகத்தோட சேர்ந்து போனையில, ஆசாபாசங்களோட சேர்ந்து போனையில, இப்போ உனக்கு சாவு தான், இப்போ உனக்கு அழிவு தான், தற்கொலை தான் பண்ண போற. ஆனா கடைசி நேரம் உன்கிட்ட கேட்கிறேன், என் கூட சேர்ந்து வருவியான்னு கேட்டாரு. 18 வயசுல ஆண்டவர் கூட சேர்ந்து வர என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னால என்ன சாட்சியா, என்ன ஒரு ஊழியனா, அவரால் பயன்படுகிற பாத்திரமா, அநேகர் அவர் பக்கம் திருப்பிக் கொள்ளுகிற ஆயுதமா என்ன வச்சிருக்கிறாரு, என்ன உயர்த்தி இருக்கிறாரு. கிராமத்துல வளர்ந்தவன் நானு. எங்க ஊர்ல சின்ன வயசுல ஏரோப்ளேன் மேல பறந்தா சோத்திரம், ஏய் நம்ம ஊருக்கு மேல ஏரோப்ளேன் பறக்குறோய் அப்படின்னு சொல்லி சோத்திரம் என்ஜாய் பண்ண தோத்திரம். சின்ன பையன், கிராமத்தான் நானு. ஆனா அந்த கிராமத்தான் என்ன இன்னைக்கு பல தேசங்களுக்கு தோத்திரம் அதே விமானத்துல பல முறை பயணப்படுத்துகிறாரு. பலரை ஆசீர்வதிக்க என்ன உபயோகப்படுத்துறாரு. அவர் நாமத்தின் மகிமைக்காக சொல்லுகிறேன், அவரோட சேர்ந்து வர்ற யாரையும் கைவிட மாட்டாரு, அவமானப்படுத்த மாட்டாரு, தோற்று போக விட மாட்டாரு. உங்களை ஜெயிக்க வைப்பாரு, உங்களை உயர்த்துவாரு, மேன்மைப்படுத்துவாரு, உலகத்துக்கு காட்டுவாரு. அவர்தான் நான் பிரசங்கிக்கிற இயேசு. கண்ண மூடி கண்ண மூடி கண்ண மூடி நான் சொல்றத திரும்ப சொல்லுவீங்களா? சத்தமா சொல்லுவீங்களா? பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய அன்புக்காக நன்றி.
என் வாழ்க்கையில யார் யாரு கூடவோ எது கூடவோ நான் சேர்ந்து போய் தோற்று போயிருக்கேன்பா. உலகத்தோட நின்று இருக்கேன், மனிதர்களோட நின்று இருக்கேன், பாவத்தோட நின்று இருக்கேன், சிற்றின்பங்களோட நின்று இருக்கேன், தோற்றிருக்க ஆண்டவரே. பலமுறை சோர்ந்து போயிருக்கேன். சூழ்நிலைகளை கண்டு, பிரச்சனைகளை கண்டு, போராட்டத்தை கண்டு சோர்ந்து போயிருக்கேன். ஆனா இந்த இரவு சொல்லுங்க, ஆண்டவரே நீரன் தேவன், நீரன் தகப்பன், எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டவர், அடக்கம் பண்ணப்பட்டவர், மரணத்தை பாதாளத்தை ஜெயித்தவர், உயிர் தெழுந்தவர். இப்போ என் கூட பேசுறீங்க, உங்க கூட நான் வர்றேன். என் வாழ்க்கைய, என் ஆவி, என் ஆத்மா, என் சரீரம் முழுவதையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்க கூட, உங்க வார்த்தை கூட சேர்ந்து வருவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். ஏற்றுக்கொள்ளுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. இனி நான் தோற்க மாட்டேன். என் வாழ்க்கை ஜெயிக்கும். உலகத்தை, சாத்தான, பிரச்சனைகளை நான் இயேசுவின் நாமத்துல ஜெயிப்பேன், ஜெயிப்பேன். அநேகருக்கு ஆசீர்வாதமா மாறுவேன். என்ன மாற்றுங்க, என்ன பயன்படுத்துங்க, என்ன ஆசீர்வதிங்க. சகலத்தையும் திருப்பிக் கொள்ள ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். பிதாவே, நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஒரு வல்லம் அவங்க சரீரத்தின் மேல இறங்குது, இறங்குது, இறங்குது. வானங்கள் திறக்கப்பட்டிருக்கு, பரலோகம் திறக்கப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியானவர் இறங்குறார், இறங்குறார். எல்லார் மேலும், முன்னால வந்திருக்கிறவங்க, பின்னால நிக்கிறவங்க எல்லார் மேலும் நல்ல கரங்களை உற்சாகமா தட்டி, ஓ பரலோகத்தின் தேவன் இறங்கி வருகிறார், விடுதலையின் கர்த்தர் வருகிறார், பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். உங்க சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை பார்த்து நான் பேசுறேன் இயேசுவின் நாமத்தில். பலவீனமே, வியாதிகளே சரீரத்தை விட்டு வெளியேறி போ, போ. சுகமாக விடுதலை வருவதாக, அற்புதம் நடப்பதாக, கட்டிகள் மறைவதாக, கர்ப்பத்தின் பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. கர்ப்ப கட்டிகள் இப்பொழுதே சுகமடைகிறது. இருதய வியாதிகள் சுகமடைகிறது. நரம்பு சம்பந்தப்பட்ட பலவீனங்கள், எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள், முழங்கால் பிரச்சனை, இடுப்பு பிரச்சனை இயேசுவின் நாமத்தில் சுகமடைவதாக, சுகமடைவதாக. டாக்டர் முடியாதுன்னு சொன்ன வியாதியில கூட இப்ப ஒரு அற்புதத்தை செய்றீங்கப்பா, அற்புதத்தை செய்றீங்கப்பா, அற்புதத்தை செய்றீங்கப்பா. இயேசுவின் வல்லமை இறங்குதுப்பா. கையை தட்டி நாங்க பெற்றுக்கொள்கிறோம், சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம். கடன் பாரம் மாறுது, தரித்திரம் மாறுது, கையை விட்டு போனது, இழந்து போனது எல்லாத்தையும் திரும்ப கொடுக்கிறீங்க இயேசுவின் நாமத்தினால். ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, கண்ணீரை துடைங்க, சமாதானத்தை தாங்க. எல்லாத்துக்கும் மேல உங்க கூட சேர்ந்து வருவோன்னு அவங்க அர்ப்பணிச்சிருக்கிறாங்கப்பா. இவங்களை பயன்படுத்துங்கப்பா. இவங்க மூலம் சாத்தானுடைய ராஜ்யம் விளட்டும், அமலேக்கிய ஆவிகள் அழியட்டும், மந்திரவாதங்கள், பில்லி சூனியங்கள் அழியட்டும். அநேகரை திருப்பிக் கொள்ளுகிற, மீட்டுக் கொள்ளுகிற கருவிகளை அவங்களை பயன்படுத்துங்கப்பா. கர்த்தர் அப்படி செய்கிறக்காய் நன்றி. பெனியல் ஜெபக்குழு ஊழியம் வளர்ந்து பெருகட்டும் அப்பா. அன்பு தாயாரை ஆசீர்வதிச்சு இன்னும் மகிமையா பயன்படுத்து. தரிசனங்கள் நிறைவேறட்டும் அப்பா. பாசு வசந்த் அவர்களுக்காய், குடும்ப ஊழியங்களுக்காய் ஜெபிக்கும். இங்க வந்திருக்கிற எல்லா பாசுமார்களுடைய குடும்பங்கள் ஊழியங்களுக்காய், தரிசனங்களுக்காய் ஜெபிக்கும். இந்த அணைக்காடு கிராமத்துக்காய், இதில் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்காய் ஜெபிக்கும். சுற்றுப்புற கிராமங்கள், குடும்பங்கள் எல்லாவற்றுக்குமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாத, நன்மை, ஐஸ்வர்யம் அவர்கள் எல்லார் மேலும் இறங்கி வருவதாக. கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டபடி செய்கிற தயவுக்காய் நன்றி. கரங்களை தட்டி எங்க அப்பாவுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.